தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கு நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்களை மூடி தெய்வ செய்திக்காக ஆண்டு நோக்கி பார்ப்போம். வல்ல பிதாவே, நெடுமை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் நிறைந்தவரே, அப்பா, அந்த நேரத்தில் மன்னாக இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பார்க்கலாம் நம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, இப்போதும் சமூகத்துக்கு வந்திருக்கிற எங்களோடு கூட தேவரீர் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக, இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உடைய கரத்தில் எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் எங்கள் மனதை திறக்கும்படியாக, எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக, வேத அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படத்தக்கதாக, திருவசனத்தை கேட்குள்ளாய் மாத்திரமில்லை, அதன்படி நடக்குள்ளாய் நாங்கள் காணப்பட ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அன்றைக்கு தாவீதுடைய கரத்தில் பயன்பட்ட கவன்களை போல ஊழியக்காரனை கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாக உம்முடைய வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தை ஜெபங்களின் ஜீவனங்கள் அல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோம், ஹல்லேலூயா. இந்த எபேசியர் நிருபத்திலே ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பித்து இந்த கடைசி அதிகாரத்துக்குள்ளாக வருவதற்கு ஆண்டு கிருபை தந்திருக்கிறார். இன்றையோடு கூட பாகம் 78வது பாகத்தை நம்ம என்ன செய்கிறோம் இன்றைக்கு கேட்க போகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் விசேஷமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் இந்த 10-17 வசனங்களில் பவுல் சொல்லுகிற காரியங்களை என்ன செய்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிற காரியங்களை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்கிறதான தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையினை செய்ய போகிறோம், நம்ம கேட்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல ஒரு காரியத்தை பவுல் கொண்டு வருகிறதை செய்ய பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால் கவனிங்க. அப்போது இங்கே சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கடைசியாக என் சகோதரரே அப்படி தான் 10ஆம் வசனத்தில் ஆரம்பிக்கிறார். இப்போ இது வரைக்கும் நிறையா சொல்லிட்டு தான் கடைசியாக தான் யாரை கொண்டு வர்றாரு அப்படின்னா, நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், பிசாசனம் இருக்கிறான் அப்படின்னு செய்கிறார், கொண்டு வர்றார். அப்போ கடைசியாக என் சகோதரரே அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை குறித்து, ஒரு ஆவிக்குரிய யுத்தம் சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து பவுல் பேசுகிறத செய்ய பார்க்குறோம். பவுல் எப்படி இல்லை அப்படின்னா, இந்த நாளில் நிறைய பேர் எப்படின்னு சொன்னால், ஒரு எபேசு நிருபத்தை எழுத சொல்லியிருந்தால் ஒருவேளை அவங்க எப்படி பண்ணுவாங்க, கடைசியாக என் சகோதரரே, உலகம் தோன்றதுக்கு முன்னே தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டபடியே நீங்கள் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா முதலிருந்து இதெல்லாம் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தான், பிசாசு, அவன் ரொம்ப பெரியவன், ரொம்ப அது அப்படிலாம் முதல் அதிகாரங்களை செய்வாங்க, பேசியிருப்பாங்க. ஆனால் ஆவியானவர்களால் ஏவப்பட்டு பவுல் எழுதுனது எப்படின்னு சொன்னால், கடைசியாக என் சகோதரரே, லாஸ்ட்டாக சொல்கிறேன் கேளுங்க அப்படி சொல்கிறார். கரங்க வந்து அல்லையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஒன்றும் செய்யலை, பைபிள் கொடுக்கல. அதனால தான் பைபிளில் டைரெக்டாக கூட அவன் எப்படி உருவானா அப்படின்றது டைரெக்டாக கூட சொல்லப்படலை. அவனை ஒரு பொருட்டாக என்ன செய்யலாம் நினைக்கல. அதனால் இங்கேயுமே கடைசியாக என் சகோதரரே அப்படின்னு சொல்லப்படுகிறத செய்கிறோம் பார்க்குறோம். ஆனாலும் ஒரு காஷன், ஒரு அட்வைஸ், ஒரு ஆலோசனையை இந்த இடத்துல ஆவியானவர் பவுல் மூலமாக எபேசு சபை கொடுக்கறதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஏன்னா எபேசு சபை நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 19 ஸ்க்ரீனில் போடுங்க பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால்,
அங்கே வந்து பிசாசுகளை என்ன செய்தாங்க, யூதர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், யூதர்களில் மந்திரவாதிகள், சரியா, யூதர்களில் மந்திரவாதிகள் அவங்க போய் என்ன செய்தாங்க அப்படின்னா பிசாசு துரத்துனாங்க அப்படின்னு அங்கே என்ன செய்வோம் பார்ப்போம். அந்த எபேஸ் பட்டணத்தில் தான் நடக்கும். அதெல்லாம் அந்த காரியம்லாம் அங்கே பொல்லாத ஆவிகள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது என்ன செய்யும் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 13ஆம் வசனத்தில், அப்போது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாய் யூதர்களில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லாங்க. அந்த பிசாசுகளை சொல்லிச்சு, எங்களுக்கு நீ சொல்கிற இயேசுவையும் தெரியும், இயேசுவை பிரசங்கிக்கிற பவுலையும் தெரியும், நீங்கள் யாரா அப்படின்னு கேட்டுச்சு, சரிங்களா. அப்போ அதெல்லாம் அந்த இடத்துல இந்த சிட்டியில் எபேசு பட்டணத்தில் நடந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் அந்த மந்திரவாதிகள் மாயவித்தைக்காரர்கள் அநேகர் என்ன செய்தாங்க, அதில் நீங்கள் 18ஆம் வசனத்தில் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா மாயவித்தைக்காரர்களாக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள் அப்படின்னு செய்யலாம் பார்க்கலாம். அது 19 வசனம் போடுங்க. அதில் மாயவித்தைக்காரர்கள் மந்திரவாதிகளாக இருந்தவர்கள் மந்திர புக்குகள்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் கொண்டு வந்து மனம் திரும்பும்போது என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் எரித்தார்கள் அப்படின்னு செய்யலாம். அது ரொம்ப காஸ்ட்லியான புக்கு, 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள்னு பார்க்குறோம். காஸ்ட்லி புக்கு என்னன்னா, அது காஸ்ட்லிலாம் இல்லை, அதோட ரொம்ப காஸ்ட்லி எதுன்னு சொன்னால் ரட்சிப்பு. அல்லேலூயா. அதனால் அவங்க என்ன செய்தாங்க, மனம் திரும்பினார்கள். அந்த நாளில் எல்லா மந்திர புக்கையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க. இப்போ அநேக மந்திரவாதிகள் அந்த பட்டணத்தில் எபேசு பட்டணத்தில் இருந்திருக்கிறாங்க. யூதர்களே பார்த்தீங்க, யூதர்களில் மந்திரவாதிகள் கேட்குறது எப்படி இருக்குது, யூதர்களில் மந்திரவாதிகள் அப்படின்ற. அப்போ அந்த மாதிரி ஆளுங்க என்ன செய்கிறாங்க, இங்கே அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்க. அவங்க அந்த எபேசு பட்டணத்தில் இருந்தவர்கள் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு சீஷர்களுடைய காரியங்களை சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷம் சொல்ல அவளை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாக அவர்கள் மனம் திரும்பி இந்த காரியத்தை செய்தார்கள்னு பார்க்குறோம். அப்போ அவங்க வந்து அதுபோல் இந்த மந்திரம் இதெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு சிலர் முதல்ல எபேஸ் நிருபத்தின் முதல் பாகத்திலே நான் சொன்னேன் என்னென்னா, அவங்க லேசாக அந்த பய காரியம் இருக்கும். என்னென்னு விட்டுட்டு வந்த பிசாசிகள் ஏதாவது நம்மளை ஏதாவது செய்யுமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, ஏதாவது நம்மளை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பயம் என்ன செய்யும், அது இருக்கும். அப்படி இருந்தது லேசாக அவங்களுக்கு. அதனால தான் ஒரு பவுல் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவைகளை கொடுத்து டீல் பண்ணுவார். முதல் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லுவார். எல்லாரும் பார்க்கலும் இயேசு கிறிஸ்து உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கிறார். அல்லேலூயா. அதை சொல்லுவார். சொல்லிட்டா பின்னால் இப்போ லாஸ்ட்டாக வரமா சொல்கிறார், இன்னுமே நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அவர் கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல கொண்டு வர்றார். ஆனால் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, இப்போ எபேசு 6ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் உண்டுன்னு வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஒரு யுத்த களம், போர்க்களம். அல்லேலூயா. நம்மளோட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையுமே எப்படின்னா சாதாரணமான வாழ்க்கை கிடையாது. சரி, என்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றிலிருந்து நம்ம வாழ்க்கையில் என்ன ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் போராட்டம் ஆரம்பிக்குது, யுத்தம் ஆரம்பிக்குது. சரிங்களா. அந்த யுத்தம் போராட்டம் வாழ்க்கையில் என்ன செய்து ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. ஏன் அப்படி யுத்தம் போராட்டம் வாழ்க்கையில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், தேவன் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட விழுந்து போன அந்த தூதர்கள், அவங்களை பிரதானமாக இருந்ததான லூசிஃபர்னு சொல்லக்கூடிய பிசாசான சாத்தான், இவங்களெல்லாம் மொத்தமாக அழிச்சில்ல ஆண்டவர். சரிங்களா. அவங்களெல்லாம் அப்படியே விட்டார், கீழே விழ வைத்தால் அவங்க கீழே விழுந்தாங்க. அதெல்லாம் காரியங்கள் உண்டு. இப்போது ஆண்டவர் என்ன செய்யலை, யுத்தத்துக்கு தேவ தூதரில் கொண்டு வந்து என்ன செய்யலை, மற்ற தேவ தூதரில் கொண்டு வந்து ஆண்டவர் யுத்தத்துக்கு என்ன செய்யலை, நிறுத்தலை. மண்ணினால் நம்மளை உண்டாக்கி, சரிங்களா, அவர் மகிமைக்காக மண்ணினால் நம்மை உண்டாக்கி நம்மை ஆண்டவரை யுத்தத்தில் நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. நாம் யார் அப்படின்னா, நாம் முதல்ல அந்த கூட்டத்தில் தான் இருந்தோம். நாம் முதல்ல இந்த கொள்ள கூட்டத்தில் தானே இருந்தோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்தான்னு சொன்னால், அந்த சாத்தானின் அதிகாரத்தில் இருந்த நம்மை அவர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. மீட்டெடுத்த நம்மை அவருடைய பிள்ளைகளாக என்ன செய்தார், அவர் அவர் பிள்ளைகளாக என்ன செய்தார், ஏற்றுக்கொள்கிறார். ஒரு குடும்பத்தில் தத்தெடுத்து கொண்டார், பிள்ளைகளாய் மாற்றிவிட்டார். பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிற நம்மை ஆண்டவர் யுத்தத்தில் சிறந்த போர் குதிரைகளாக நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. முன்பாக நம்ம எங்கே இருந்தோம், அங்கே இருந்தோம். சரிங்களா. இப்போ என்ன ஒரு வசனம் வாசிங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிங்க. கொலோசியர் 1ல் 13ஆவது வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது நம்ம எங்கே இருந்தோம், இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தோம். நம்ம தேவன் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் நம்மை விடுதலையாக்கி நம்மை கொண்டு என்ன பண்ணியிருக்கார், குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தி இன்றைக்கி நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா.
அப்போ தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு, சரிங்களா? இயேசு கிறிஸ்து வந்தபோது தேவனுடைய ராஜ்யம் இனாகிரேட் பண்ணப்பட்டது. இதோ மனம் திரும்புகிறது, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு சொன்னார். என்றைக்கு ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அன்றைக்கு தேவ ராஜ்யம் இனாகிரேட் பண்ணப்பட்டு விட்டது. ஓகேங்களா? அதனால் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொன்னார். ஏன்னா இப்போவுமே நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்கிறோம்? வருகிறோம். அப்போ எபிரேயரில் நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நாம் வாசித்தோம்னு சொன்னால் அங்கே என்ன போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம், கடைசி வசனம் அல்ல, 28வது வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பெரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றி கொள்ள கடவுள்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. எப்படி என்ன ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய. அப்போ பின்னாடி ஃபியூச்சரில் நம்ம அசைவில்லாத ராஜ்யத்தை என்ன செய்ய போகிறோம்? பெறப்போகிறோம். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அப்படி தான் பைபிள் சொல்லுது. இயேசு கிறிஸ்து வந்தபோது தேவராஜ்யம் இனாகிரேட் பண்ணப்பட்டது, துவங்கப்பட்டது. இன்றைக்கு மக்கள் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுகிறோம், தேவராஜ்யத்தில் இருக்கிறோம். நாம் ஃபியூச்சரில் தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. அப்படி தான் தேவராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு. தேவராஜ்யம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலை. எப்படி சொல்லி? இனாகிரேட்டட், அது கண்டினியூஷனாக இருக்குது, தொடர்ந்து வந்து கொண்டு இருக்குது, கன்சுமேட்டட். லாஸ்ட்டில் அதை அசைவில்லா ராஜ்யமாக என்ன செய்யும்? முழுமையாக அது என்ன செய்யும்? ஆளுகை செய்வதா என்ன செய்யும்? காணப்படும். அப்படி தான் அதான் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் நேபுகாத் நேச்சர் கண்ட தரிசனம் அதெல்லாம் இதை ஒத்து தான் இருக்கும். சரிங்களா? அப்போது அப்படியான ஒரு காரியம்தான் வேதம் காண்பிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நாம் இன்றைக்கு அந்த சாத்தானின் ராஜ்யத்திலிருந்து ஆண்டோட ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால் ஒரு யுத்தம் செய்து நமக்கு இருக்குது. சரிங்க? அதனால் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு 3 எதிரிகள் உண்டு. பைபிள் காமிக்கிறது நமக்கு 3 எதிரிகள் காமிக்கிறது. ஒரு எதிரி யாருன்னு சொன்னால் நம்முடைய மாம்சம். சரி, நம்முடைய ஓன் மாம்சமே, ஃப்ளஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாம்சமே, நம்முடைய மாம்சமே நமக்கு என்ன செய்யுது? எதிரியாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ தான் பவுல் சொல்ல கலாத்தியர் 5:24 கிறிஸ்துடையவர்கள் தங்கள் மாம்ச ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தன்னோட மாம்சத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கு. அப்போ இதை நம்மளோட போராடணும்னு சொன்னால் மாம்சம் என்ன செய்யும்? நம்மளோட பரிசுத்த ஆவியானவரோட போராடும் அப்படின்றத என்ன செய்யணும்? நம்ம 16வது வசனத்தில் கலாத்தியர் 5:16 பார்க்க முடியும். ஒரு போராட்டம் இருக்கும். மாம்சத்தோடு நமக்கு ஒரு போராட்டம், ஆவியானவருக்கும் நம்முடைய மாம்சத்துக்கு போராட்டம் இருக்குன்னு சொல்லப்படும். இன்னொரு எதிரி, 2வது எதிரி யாருன்னு சொன்னால் உலகம். அதுதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சொல்லுவார். அங்கே என்ன சொல்லுவார்னு சொன்னால், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். உலகம் அது 2வது காரியம். 2வது ஒரு எதிராளி நமக்கு சொல்லலாம், இனிமின்னு சொன்னால் அது 2வது உலகம். 1வது நம்முடைய மாம்சம், 2வது எதிரி நம்முடைய 2வது எதிரி உலகம். 3வது காரியம்னு சொன்னால் இந்த பிசாசானவன் சாத்தான். இவன் தான் அந்த 3வது எதிரியாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். இங்கே எபேசு நிருபத்துக்கு வரும்போது தான் கலாத்தியர் 2 சொல்கிறாரு. எபேசு நிருபத்துக்கு வரும்பொழுது இந்த பிசாசானவனை குறித்து இந்த இடத்துல என்ன செய்கிறார்? இந்த 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் அவர் பேசுகிறது செய்கிறோம் பார்க்குறோம். அல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறார்? நீங்கள் பவுல் எங்கே இருக்கிறாருன்னா, ஒரு வீட்டு காவலரில் ரோமாபுரியில் ஒரு வீட்டு காவலரில் இருக்கிறாரு. சரியா? அதனால் கட்டில் இருந்த நான் சொல்லுவார். நீங்கள் அந்த எபேசு 6ஆம் அதிகாரத்திலே கூட பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அப்போ அங்கே அவர் ஒரு வீட்டு காவலில் என்ன செய்கிறார்? இருக்கிறாரு. அப்படி வீட்டு காவலில் இருக்கிறான்னு சொன்னால் 3 ஷிஃப்ட் போட்டு என்ன செய்கிறாங்க? சோல்ஜர்ஸ் சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க? ரோமன் சோல்ஜர்ஸ் அவர் என்ன செய்கிறாங்க? அவர் அவங்க பார்த்துக்கிறாங்க 3 சோல்ஜர்ஸ். அப்போது 3 சோல்ஜர்ஸ்னால் 8 மணி நேரம் ஷிஃப்ட் போட்டு என்ன செய்கிறாங்க? அவர் தப்பி போகக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கிலியில் கட்டப்பட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே தான் என்ன செய்வார்? இருப்பார். அவருக்கு 3. அப்போ அந்த சோல்ஜர்ஸ் நிற்பாங்கல்ல, அவங்களே இவர் பார்க்குறாரு. இப்போ சாத்தானை குறித்து சபைக்கு எழுதும் போது சோல்ஜருக்கு அவங்க ரோமன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, சரியா, அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன வருதுன்னா, தினமும் அவங்கள தானே செய்வார். 3 பேரை தினமும் என்ன செய்வார்? அவர் பார்ப்பார். அப்போ தினமும் அந்த ட்ரெஸ்ஸில் அவங்கள பார்க்கும்போது அவங்க போட்டிருக்க ஹெல்மெட்டு, அவங்க மார்க்கவசம், கையில் வச்சுருக்கிற பட்டயம், கேடகம், சரிங்களா, அவன் ஷூவு, இதெல்லாம் பார்த்தோன்னே அவர் யார் கொடுத்தது? அவங்களுக்கு இந்த பொறுப்பு, சரியா, சோல்ஜர் அப்படிங்கிற சேவகன் அப்படிங்கிற பொறுப்புக்காக ரோம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு? இதை தந்திருக்கிறது. சரியா? இப்போ பார்த்தோன்னு சொல்கிறேன். அப்போ சாத்தானோட எதிர்த்து நிற்கிறதுக்கு ஹெவன்லி கவர்மெண்ட்டு, பரலோக கவர்மெண்ட்டு விசுவாசிகளாகி நமக்கு தேவனுடைய சர்வாயுதத்தை தந்திருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அதை பார்த்து என்ன செய்கிறார்? அப்படி அவர் என்ன செய்கிறாரு? இந்த சபைக்கு அதை எழுதுகிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன செய்ய? எபேசு 6ஆம் அதிகாரத்தில் 10லிருந்து 17 வசனத்தில் யுத்தம் உண்டு, நித்தம் உண்டு, மொத்தம் உண்டு, சித்தம் உண்டு, அப்படி ஒரு 4 காரியத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிசாசோடு யுத்தம் உண்டு, கடைசி வரை நித்தம் உண்டு.
தேவனுடைய சர்வாயுதங்கள் மொத்தம் உண்டு, நாம் ஜெயிக்கும்படி தேவ சித்தம் உண்டு. அப்படி 4 காரியத்தை என்ன செய்வோம். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன், முதலாவது பிசாசோட யுத்தம் உண்டுன்னு சொன்னேன். அப்போ அதில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனங்களை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. போதும் கவனிங்க. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு வந்து பி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரியா சகோதரரே, கடைசியாக சகோதரரே, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்ன செய்யணும் பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் சொல்லி கவனிங்க, யுத்தம் இருக்குது, அதனால் என்ன பண்ணுங்கள், பலப்படுங்கள். யுத்தம் யாரோட இல்லை அப்படின்னா, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. மாம்சத்தோடு ரத்தத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மற்ற மனிதர்களோடு கூட நமக்கு யுத்தம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது புரிஞ்சிக்காம மனுஷங்களோடு கூட போராடி கொண்டு இருப்பாங்க, மனுஷங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு பைபிள் கிளியராக சொல்லுது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை, நமக்கு போராட்டம் கிடையாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. பழைய ஏற்பாட்டினுடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளஷ் அண்ட் பிளட், மாம்ச ரத்தத்தோடு அவங்க போராடி இருப்பாங்க. யோசுவா காலத்தில் இருந்த எல்லா டைம்லையும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, யுத்தங்கள் செய்து என்ன பண்ணுவாங்க, தேசங்களை பிடிப்பாங்க, யுத்தங்களை செய்து பார்க்க அந்த இடங்களை பிடிப்பது, அப்படி தான் காரியங்கள் போய்கிட்டு இருக்குமே தவிர அங்கே இது சொல்லப்பட்டிருக்காரு. சரியா. ஆனால் நமக்கு புதிய உடன்படிக்கை இருக்கிற நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற சபையில் இருக்கிற நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, தெளிவாக பைபிள் சொல்லுது நமக்கு மாம்ச ரத்தத்தோட போராட்டம் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்லை நான் மாம்ச ரத்தத்தோட நான் போராடுவேன் அப்படின்னு போராடினா நம்ம சோர்வடைந்து போவோம். நிஜமா நம்ம சோர்வடைந்து போவோம். மாம்ச ரத்தத்தோடு நம்ம போராடினா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக சோர்வடைவோம். ஏன்னா பைபிள் சொல்லு யுத்தம் அங்கே இல்லை உனக்குன்னு சொன்னால், நம்ம போய் இல்லை நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு போய் பண்ணோம்னா பண்ண என்ன பண்ணோம்னா நமக்கு ஜெயம் வராது. நமக்கு என்ன வரும் அப்படின்னா சோர்வு தான் வரும். சரிங்களா. அப்புறம் என்ன வரும், மனத்தாங்கல் அடைவோம். என்ன அடைவோம், மனத்தாங்கல். என்னது, ஆண்டவர் செய்ய மாட்டேறாரு இப்படி என்ன செய்வோம், மனத்தாங்கல் அடைவோம். ஏன்னா யுத்தத்தை தப்பாக பண்ணுறோம். நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை அப்படிங்கிறது பைபிள் தெளிவான செய்தி சொல்லுது. அப்போ யாரோட யுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிசாசானவனோடு கூட சாத்தானோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு அப்படின்னு சொல்லுறது நிச்சயம் பார்க்குறோம். இப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன, சாத்தானோடு யுத்தம் பண்ணுறதுக்கு நம்முடைய பலத்தினாலே நாம் நிற்க முடியாது. நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பலத்தினால போய் என்ன செய்ய முடியாது, நம்ம நிற்க முடியாது. ஏன்னா தேவதூதன் சற்று சிறியவராகத்தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம், நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா. அவன் விழுந்து போன தேவதூதன், நம்ம தேவதூதனும் சற்று சிறியவராக தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பலத்தினாலே என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த யுத்தத்தில் போய் என்ன செய்ய முடியாது, நம்ம நிற்க முடியாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணுங்க, பலப்படுங்கள். அல்லேலூயா. இந்த பலப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, புஷ்டி ஆகுங்கள், அந்த யுத்தத்துக்கு ஃபிட் ஆகுங்க, கரெக்டாக போய் என்ன பண்ணுங்கள், யுத்தத்தில் இருக்கும்படியே நீ செய்யுங்க. நீங்கள் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நம்மளை ஆண்டவர் தகுதிப்படுத்திட்டாரு. ஆனால் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்ய, உன் பலத்தில் போய் நீ என்ன செய்ய முடியாது, நீ நிற்க முடியாது. அதனால் உன் தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது அவர் எப்படி இருக்கிறார் பாரு. சரியா. அவரும் நீனும் யுத்தத்தில் நிற்கும் போது அந்த மாதிரி சரியா சத்துவத்திலே, அவருடைய சத்துவத்திலே வல்லமையிலே நீ பலப்பட்டு நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன்னா கவனிங்க, அந்த எதிராளியாகிய பிசாசானவன் அவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் இருக்கு அவனுக்கு இல்லையா. என்ன பேர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான், பிசாசானவன், சோதனைக்காரன், திருடன், ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன். இதெல்லாம் யாருக்கு பேர், ஆகாயத்து அதிகார பிரபு. சரியா. அந்தகார லோகாதிபதி. சரி. இதெல்லாம் யாருக்கு பேருன்னா அவனுக்கு தானே செய்யுது, பேராக இருக்குது. அப்போ இவ்வளோ பேர் இருக்குது அவனுக்கு. இதுவாக சொல்லும் போது எப்படி சொல்லுது, அவன் சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்தான், வலு சர்ப்பம். பேதுரு சொல்கிறார், சிங்கத்தை போல, சிங்கம் கிடையாது, சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பவுல் சொல்கிறார், ஒளியின் தூதனின் வேஷத்தில் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவனுக்கு சொல்லப்படுகிற காரியமாக இருக்குது. சரியா. அப்போ அவன்கிட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப மோசமானவன். அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் கொண்டு வேறு ஒன்றுக்கும் வரான். ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் ரொம்ப மோசமானவன். இன்னொரு காரியம் என்னன்னு பைபிள் சொல்லுகிறான், அவன் ரொம்ப தந்திரமானவன். அப்போ அந்த தந்திரமானவனை நீ எதிர்த்து நிற்கணும். இப்போ நீங்கள் வாசித்து பாருங்க, எதை எதிர்த்து நிற்க சொல்லுது. இப்போ மறுபடியும் அந்த 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. 10-11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ அங்கே சொல்லப்படுகிறது, அங்கே அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி. அவனோட தந்திரங்கள். இப்போ அவன்கிட்ட என்ன இருக்குது, ஸ்கீம்ஸ் தந்திரங்க. அவன் தந்திரமானவன் சொல்லப்படுறதுல சரி பார்க்குறோம். அதனால தான் பலப்படுங்கள்
இப்போ யோசுவாவுக்கு சொன்னார்ல, யோசுவா 1ஆம் அதிகாரத்தில், யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவார். என்ன சொல்லுவார்னா, 6ஆவது வசனம் நினைக்கிறேன், 9ஆம் வசனம் நினைக்கிறேன், 2 வசனம் சொல்லுவார், நீ பலங்கொண்டு திடமனதாக இரு. அல்லேலூயா. பலங்கொண்டு 9ஆம் வசனம் பாருங்க, பலங்கொண்டு திடமனதாக இரு. நான் உனக்கு சொல்லலையா? நான் உனக்கு கட்டளை இல்லையா? பலங்கொண்டு திடமனதாக இரு நான் உனக்கு சொல்லலையா? திகையாதே, கலங்காதே, உன் தேவனாய் கர்த்தர் நோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த யுத்தத்துக்கு போகிறவன்ட்ட சொன்ன அதே வார்த்தை. அது இப்போ புதிய உடன்படிக்கை நம்மளை ஆண்டவர் யுத்தத்தில் நிற்க வைக்கும்போது தனியாக நிற்க வைக்கல. அதான் சொல்கிறார், நீ உன் பலத்தில் நிற்க முடியாது. சரியா? அப்போது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்க? பலப்படுங்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்ன, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. சரியா? அதனால் சோர்ந்து போங்கள் அப்படி சொன்னார். உங்களுக்கு யோவான் 16:33 போடுப்பா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நீங்கள் சோர்ந்து போங்கள் அப்படியே சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் உலகத்தினை செய்தேன், ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்போ ஜெயித்தவர். சரியா? அப்போ அவருக்கு ஜெயம் எப்படி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்க. ஏன்னா உனக்கு உலகத்தில் உபத்திரம் இருக்குது, சோர்ந்து போகாத. எப்படி ஜெயிக்கணும்னு நான் உனக்கு கற்றுத்தரேன். நல்ல இல்லையே சொல்லுங்க. நான் உன்னை நடத்துகிறேன். சரியா? நான் எப்போ உன்னை நடத்துகிறேன். சரியா? நீ தனியாக இல்லை, நான் கூட இருக்கேன். ஓகே. அப்போ அப்படின்னும் போது நீ என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அப்போ சொன்ன கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் என்ன பண்ணுங்க? பலப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறத செய்வாங்க. ஏன்னா அவன் பிசாசானவனுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படி. அவன் எப்படிப்பட்டவங்க? தந்திரம் உள்ளவன். புரியுதா? தந்திரம் உள்ளவன். முதல்ல மனுக்குளம் பாவத்தில் விழுந்ததே எதனால தான்? பிசாசோட தந்திரத்தினால தான், இல்லையா? அதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். எப்படி அவன் பேச ஆரம்பித்தான், இல்லையா? எப்படி அவன் பேச ஆரம்பிக்க ஏவாள்கிட்ட. அதனால தான் பவுல் வந்து கொரிந்தி சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிக்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்கே சர்ப்பமானது அப்படின்னு சொல்றது பிசாசானதுன்னு சொல்றாரு. ஏன்னா பவுல் சொல்றாரு, கொரிந்தி சபைகிட்ட எனக்கு ஒரு பயம் இருக்குதுப்பா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் இன்றைக்கி இருக்கிறான். அவன் அன்னைக்கு வந்து ஏவாளை வஞ்சித்தது போல நீங்களும் கிறிஸ்துவனோட உண்மையிலிருந்து விலகும்படி உங்கள் மனதும் கெடுக்கப்படுவோம் என்று நான் உங்களை குறித்து என்ன செய்திருக்கேன் சொல்கிறாரு. பயம் இருக்குது எனக்கு, சபையை குறித்து ஒரு பயம் இருக்குது. நீ தப்பாக போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஏன் தப்பாக போயிடுவீங்களோன்னு பயம் இருக்குன்னா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் வேலையே என்னது அப்படின்னா அவன் தந்திரமானவன். அவன் வேலையே என்னது அப்படின்னா வஞ்சிப்பது. அவன் வேலையே என்னது அப்படின்னா ஏமாற்றுவது. அவன் எப்படி இது பண்ணுவான், இப்படி பண்ணுவான் அப்படின்னா அவன் ரொம்ப தந்திரமானவன். சரியா? அதான் ஒன்று சொல்கிறாரு. அப்போ அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு நம் திராணி உடலாகும் பொருட்டு கவனிங்க. ஏன்னா கடைசியாக சகோதரரேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியும். கவனிங்க, 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, துன்மார்க்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. எபேஸ் 5:18 போடுப்பா. ஆவியினாலே நிறைந்துன்னு சொல்லி செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ எப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த ஆவியினாலே சரி நிறைந்து, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் எப்போதும் இருந்து, தேவ அன்பினால் எப்போதும் நிறையப்பட்டவர்களாக என்ன செய்யுங்க? குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி இருங்க. முதல்ல சபையில் சரி ஆண்டவர் என்ன செய்யுங்க? உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி சபைன்னு சொல்லக்கூடாது. ஆராதனை பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கள், கூடி வாங்க, அதெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருங்க, பெற்றோரும் பிள்ளைகளும் என்ன செய்யுங்க? வேலை ஸ்தலத்தில் என்ன செய்யுங்க? இப்படி இருங்க அப்படி சொல்லப்படுது. சரியா? எப்படி இருங்க அப்படின்னா எபேஸ் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் என்ன செய்யுங்க? நடவுங்கள். எப்படி நடவுங்கள்? நீங்கள் தாழ்மையாக நடவுங்கள், ஒரு மனமை ஏகசந்தையோடு ஒற்றுமையான செய்யுங்க, நடவுங்கள். அடுத்து எப்படி சொல்லப்படி பரிசுத்தத்தில் என்ன செய்யுங்க? நடவுங்கள். 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் அன்பில் என்ன செய்யுங்க? நடங்கள். 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? நடங்கள். இப்படி வாக் பண்ணுங்க, நடங்க. சரியா? இப்படி நடங்க, இப்படி இருங்க. இதையெல்லாம் தடை செய்வதற்கென்று, இப்படி நடக்காதபடிக்கு நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்காதபடிக்கு, கேட்ட இந்த செய்தியினுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஆஸ்வதிக்கப்படாதபடிக்கு, தேவனு பிரியமாக இராதபடிக்கு, வெளிச்சத்திலேயே நடக்கும்படி, அன்பிலே நடக்கும்படி, ஒற்றுமையிலே நடக்கும்படி, பரிசுத்தம் நடக்கும்படி, குடும்ப காரியங்கள் எல்லாம் இப்படி அது ஆவியினாலே நிறைந்து, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இப்படி தான் இருக்கணும், அப்படி இருக்கணும், பிள்ளைங்க பெற்றோர்னு இப்படி தான் இருக்கணும், வேலை செலுத்த இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கணும். அதெல்லாவற்றுக்கும் நடக்கக்கூடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுவதற்கென்று ஒருத்தன் இருக்கிறான். நமக்கு இடைஞ்சல் கொடுப்பதற்கென்று ஒருத்தன் இருக்கிறான். நம்மை தடை பண்ணுவதற்கென்று ஒருத்தன் இருக்கிறான். அதுதான் கொண்டு வராருங்க. அதனால தான் லாஸ்டாக சொல்ற, கடைசியாக சகோதரரே, சரியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன், ஒருத்தன் இருக்கிறான், சரியா அப்படின்னு சொல்லி கொண்டாரு. ஒருத்தன் இருக்கிறான், அதனால் அவன் ஒருத்தன் இருக்கிறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு யுத்தம் இருக்குன்னு என்ன பண்ணுங்க? தெரிஞ்சுக்கிடுங்க. சரியா?
அப்போ நீங்கள் இப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லை, நீங்கள் நடக்கணும். லைஃப்பில் அழைப்பு பார்த்துருவானுங்க, நடக்கணும். அதுக்கு தடை செய்கிற ஒருத்தன் இருக்கிறான். சரியா? நம்மளை சோர்வுக்குள்ளாக்குற ஒருத்தன் இருக்கிறான். அப்படி ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படின்னா அவன் தந்திரமானவன். அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் என்னவாகணும்னு சொல்கிறாரு? திராணி உள்ளவர்களாகும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படி. ஏன்னா அவன் சொன்னேன், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவன் தந்திரமானவன் சொன்னேன். கவனம், ஏற்கனவே நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஓநாயெல்லாம் முன்னாடி அந்த இதிலெல்லாம் எப்படி சாவடிப்பாங்களாம். ஓநாயில் இந்த மட்டன் இந்த மாதிரி ஆட்டோடைய கறியை சரி இப்படி படர்த்தி தோசை மாதிரி படர்த்திட்டு பிளேடு, ஷார்ப்பான பிளேடு என்ன செய்வாங்களா அதில் வச்சு ரோல் பண்ணுவாங்களாம். சரி, சிக்கன் ரோல் மாதிரி பிளேடு ரோல். சரியா? பிளேடு ரோல் பண்ணி என்ன செய்வாங்க, அது வச்சுருவாங்க அந்த ஓனாய் வந்து சாப்பிட்றதுக்குன்ட்டு. அந்த ஓனாய் அந்த ரத்த வாடையோடு இருக்கிறதுனால அது மோப்ப பிடிச்சி என்ன செய்யும், அதை சாப்பிட்றதுக்கு என்ன செய்யும், அந்த கறியை சாப்பிட்றதுக்கு வரும். வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா அது ரத்தம் இருக்குல்ல அதில், அந்த கறியில். அதனால் முதல்ல ரத்தத்தை நக்கணுன்ட்டு நாக்கை போட்டு என்ன செய்யும், அப்படி ரத்தத்தை என்ன செய்யும், நக்கும். அப்படி நக்க அது டேஸ்ட்டாக இருக்கும் ரத்தம். அப்படி நக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அப்படியே நாக்கை போட்டு இப்படி பண்ணிகிட்டே இருக்க அந்த இடத்துல என்ன செய்யும், கறி போயிடும். சரியா? கறி போயிட்டு பிளேடு வந்துடும். ஆனால் அதுக்கு பிளேடு வந்திருக்குன்னு தெரியாது. அது அப்படியே நக்கிட்டே என்ன செய்யும், தான் நாக்கே என்ன செய்யும், பிளேடில் படப்பட தன்னுடைய நாக்கிலேருந்தே ரத்தம் வந்துட்டுருக்கும். அது ரத்தத்தையே அது என்ன பண்ணிகிட்டு இருக்கும், நக்கிட்டு இருக்கும். அப்படி ரொம்ப நேரம் அப்படி இருக்காது, செத்துரும். சரியா? இப்படி தான் என்ன செய்வாங்க, தந்திரமா. இதுதான் தந்திரம். ஸ்ட்ரைட்டாக அதுக்கு பிளேடு கொடுத்தா அது என்ன செய்யாது, அது சாப்பிடாது, சாகாது. அப்போ என்ன பண்ணுறது, அதுக்கு பிடிச்சதை ஒன்று கொடுத்து அதுக்குள்ளார பிளேடு வைக்கிறது தான் தந்திரம். எலி பொறி இருக்குல்ல, நம்ம அப்படி தான் பண்ணுறோம். எலி பொறி நம்ம சும்மா வச்சா எலி வருமா? எலி பொறி நல்லா அழகாக இருக்கே அப்படின்னு எலி உள்ள வருமா? ரொம்ப அழகாக நமக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வரும்? இல்லை. அது உள்ளே ஏதாவது ஒன்று வைக்கணும். சுட்ட கருவாடு, சுட்ட தேங்காய், இப்படி ஏதோ ஒன்று வைக்கிறோம். அதில் அந்த கொக்கியில் மாட்டி வைக்கிறோம் இல்லையா? ஏன் பொறி வைக்கிறோம்? பொறி. அதான் தந்துடும் இல்லையா? எலி இதான் நீ லாஸ்ட்டாக சாப்பிட போகிற கருவாடு இல்லையா? ஏன்னா உள்ளே வந்தால் என்ன செய்யும், அது வாயில் ஏதாவதுனா டப்புன்னு அங்கே டோர் என்ன செய்யும், க்ளோஸ் ஆகிடும். தந்திரமாக பிடிக்கிறோம் இல்லையா? சின்ன மீன் போட்டு பெரிய மீன், அது ஒரு தந்திரம் தானே. பெரிய மீனுக்கு என்ன தெரியும்? பெரிய மீனுக்கு சின்ன மீன் சாப்பிட கிடச்சிருக்கேன்னு தானே வரும். ஆனால் அதுக்குள்ளே என்ன செய்யும், அது ஊக்கு இருக்கும் இல்லையா? அது போய் வாயை வச்சோன்னா அது ஊக்கு என்ன செய்யும், மாட்டிக்கும் கரெக்டாக இல்லையா? மாட்டிக்கிச்சு அப்படின்வான். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் தான் தந்திரம். நீ தந்திரம் என்னன்னு உங்களுக்கு எல்லாருமே சரியாக தெரியாதனால நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரியா? அப்போது அந்த தந்திரம் இவ்வளோ நான் சொன்னது உதாரணங்கள் என்ன, இப்படி தான் பிசாசானவன் என்னன்னு சொன்னால் ரொம்ப தந்திரமானவன். சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கவன்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், யுத்தத்தில் இருக்கணும். அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம என்ன செய்யணும், நம்ம யுத்தத்தில் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஆகணும்னு சொன்ன வயசில் பேச 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. பேச 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு வைக்கல. இயேசு கிறிஸ்து ஊழியம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்குது? ஞானசனம் எடுத்தோன்னே எங்கே போகிறாரு? டெஸ்டிங் தான். ஓகே, இயேசு. அப்புறம் அவருடைய ஊழிய முடிவு கெட்செமனி தோட்டம். சரி, அங்கேயும் ஒரு சோதனை தான் அது. சரிங்களா? ஸோ ஊழிய துவக்கமும் சரி, ஊழிக்கு முடிக்கும் சரி. சரி, என்ன சொன்னால் போராட்டம், சோதனை அப்படி தான் வருது. சரிங்களா? அப்படி தான் இருக்குது. ஓகே, அவள் தான் அப்படின்னா நம்ம ஆண்டவர் பிள்ளையில் இருக்கிற நமக்கும் அப்படி தான். ஆனால் நம்ம இப்போ நம்மளை அங்கே நம்ம பயப்பட தேவையில்லை. ஐயோ, நான் எப்படி திராணி உள்ளாகனே தெரியலையே, நான் எப்படி திராணி உள்ளாகணும், ஏன்னா திராணி உள்ளாகும்படி அப்படின்னு இருக்க அவனை எதிர்த்து நிற்கணும். இவ்வளோ தந்திரமானவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவன் மிகவும் தந்திரமானவன், அவன் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்களும் தந்திரம் உள்ளவர்களாகுங்கள் அப்படி சொல்லலை. ஒரு அழியில் சொல்லுவோமா? உச்சாமலையில் சொல்லுவோமா? அவன் ரொம்ப தந்திரமானவன், அவன் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் தந்திரம் உள்ளவர்களாய் மாறுங்கள் அப்படி சொல்லலை பைபிள். பைபிள் சொல்லுது அவன் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. அதனால் ஃபிட்டு. சரியா? நீங்கள் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு என்ன செய்யணும்? ஒன்றே வந்து சொல்லுங்கள், என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்கள், என்ன செய்யணும் போட்டிருக்கு. சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? தேவவிட சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்க. அல்லையில சொல்லுவோமா? நீ திராணி உள்ளாகணும், ஒன்றும் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. நீ இப்போ புல்லப்ஸ் எடுக்க தேவையில்லை, தண்டால் குண்டாலாம் எடுக்க தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. திராணி உள்ள போய் பிசாசுக்கு பிசாசுக்குள்ள தந்திரங்கள் எழுத்துருக்கும்படி நாளைக்கு காலையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அவிச்ச முட்டை 4 சாப்பிட போகிறேன், இல்லை காலையில் வெறும் முட்டையை வாயில் குடிக்க போகிறேன். சரியா? இதுக்குன்னா பிசாசுடைய தந்திரங்கள் எதிர்த்துனுக்கு நான் என்ன வேணும், நான் வந்து திராணி ஆகணும். சரியா? அதனால் நான் என்ன செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், தண்டால் எடுக்க போகிறேன், குண்டால் எடுக்க போகிறேன். அதெல்லாம் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் தந்திரமானவன் தான். அவனை தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படிக்கு
தேவன் ஒன்று சும்மா விட்டுறல. அவருடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா ஆயுதங்கள் மட்டும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த தேவன் கொடுத்துருக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை, அந்த ட்ரெஸ்ஸை அவர் தந்திருக்கிறத நீ அணிந்து கொள். அல்லேலூயா. நீ அதை போட்டுக்கோ. ஏன்னா உனக்கு என்ன உண்டு சொல்லுங்க? உனக்கு என்ன உண்டு? பிசாசோடு உனக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. பிசாசோடு உனக்கு யுத்தம் உண்டு. ஏன்னா அவன் வந்து அதிகாரங்கள், அதிகாரங்கள் பயன்படுத்துவான், அசுத்தங்களை பயன்படுத்துவான், அந்தகார கிரியைகளை பயன்படுத்துவான், அவிசுவாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவான், அந்நிய உபதேசங்களை என்ன செய்வான்? பயன்படுத்துவான். எப்படி எதை வேணாலும் என்ன செய்வாமே? பயன்படுத்துவான். சரியா? எதை வேண்டுமானாலும் என்ன பண்ணுவான்? அசுத்தங்களை, அந்தகார கிரியைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை, அந்நிய உபதேசங்களை, சரியா? எதமான அதிகாரங்களை எதமான என்ன செய்வான்? பயன்படுத்துவான். ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று தான் பைபிள் சொல்லுது. நீ என்ன செய்ய அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா உனக்கு என்ன உண்டு? பிசாசோடு யுத்தம் உண்டு. ஏன் யுத்தம் உண்டு? நீ அவன் ராஜ்யத்திலிருந்து இந்த பக்கம் வந்துட்ட. சரியா? ஆண்டவர் யுத்தத்தில் நிற்க வச்சிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் உன்னை யுத்தத்தில் நிற்க வச்சிருக்கிறார். சரியா? அப்போது உனக்கு என்ன உண்டு? இந்த சகரியா 10:3 நினைக்கிறேன், 10:3-4 பாருங்கள். யுத்தத்தில் சிறந்த போர் குதிரையாக நம்மளை என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மளை நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறாரு. நமக்கு கண்டிப்பாக கிறிஸ்துவில் மாறி இருக்கிற நமக்கு என்ன உண்டு அப்படின்னா நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அந்த யுத்தமும் இல்லை, போராட்டம் இல்லை. ஏன்? ஆவி செத்த நிலையில் இருக்குது. அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்த நிலையில் இருக்கிறார்கள். சரியா? அப்போ ரட்சிக்கப்படாதவங்க அவன் ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவன் ராஜ்யத்தில் இருக்கிறதுனால அவனுக்கும் போராட்டம் கிடையாது, யுத்தம் கிடையாது. ஏன்னா அவன் ராஜ்யத்தில் இருக்காங்க, தெரியாமல் அறியாமல். சரியா? மனக்கண்கள் கூடாக்கப்பட்டவளாக. இப்போ பிரபஞ்சத்தின் தேவனானவன் 2 Corinthians 4:4 சுவிசேஷன் ஒளி அவரது பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஒரு மனதின் கண்களை என்ன செய்யலாம்? கூடாக்கினான். வரலாம். அப்போ அவங்க கூடாக்கி வச்சிருக்கிறான். பரிதாபமான நிலைமை. சரியா? நமக்கு எப்படின்னா ஆண்டவர் நம்ம கண்களை திறந்தார். அல்லேலூயா. ஆமாம். ஆவியானவர் நமக்கு என்ன சொன்னாங்க? வெளிப்படுத்தினார். அதனால் நம்ம இப்படி விடுதலை இந்த பக்கம் வந்து நிற்கிறோம். குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டு நம்ம இந்த குமாரன் ராஜ்யத்தில் செய்கிறோம். யுத்த வீரர்களாக கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, முதலாவது சொன்னேன் பிசாசோட யுத்தம் உண்டு. ரெண்டாவது ஒரு கடைசி வரை நித்தம் உண்டு. அல்லேலூயா. யுத்தம் உண்டு, நித்தம் உண்டு. வாசிங்க எபேசியர் 6 அதிகாரத்தில் 12-13 வாசிங்க. 12-13. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. கவனிங்க, அவனோட நமக்கு மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. அந்த 12 வசனம் போடுப்பா. மாம்சத்தோட ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. ஓகே, கவனிங்க. அவன் லூசிஃபர், சாத்தான். அவன் சிருஷ்டிகர் கிடையாது, அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். நல்ல அலையிலே சொல்லுவோமா? அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஓகே, கிரியேட்டட் பீயிங் தான். அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் எப்படி கிடையாது அப்படின்னா சிருஷ்டிகரை போல, தேவனை போல அவன் சர்வ வல்லமை உள்ளவன் கிடையாது. சரி, அவன் சர்வ வல்லமை உள்ள ஆள் கிடையாது. அவன் தேவனை போல எல்லாவற்றையும் அறிந்த அனந்த ஞானம் உள்ளவன் கிடையாது. சரியா? எல்லாமே அவனுக்கு தெரியும், அப்படி இல்லை. அவன் அனந்த ஞானம் உள்ளவன் கிடையாது. அவன் தேவனை போல அவன் சர்வ வியாபி கிடையாது. சர்வ வியாபி அப்படின்னா எங்கே வேணாலும் இருக்கு, அப்படி இல்லை. சரியா? எங்கே வேணாலும் அவன் போக முடியுமே தவிர எல்லா இடங்களிலும் அவன் அப்படி எல்லாமே அவனுக்கு அப்படி இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கவனிங்க, தேவன் அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. உலகம் முழுவதும் எல்லாமே அவருக்கு என்ன, அவர் கண்களுக்கு வெளியரங்கமாக இருக்குது, நிர்வாணமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் அவர் கண்களுக்கு தெரியும். சரியா? அதே போல் அவர் அனந்த ஞானம் உள்ளவர். நம்ம வாயிலிருந்து சொல் பிறவா முன்னே அவர் அறிவார். நல்ல அலையிலே சொல்லுவான். அல்லேலூயா. ஆமாம். அப்படி அனந்த ஞானம் உள்ளவர் அவர். சரியா? அதே போல் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாது ஒன்றும் அப்படி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஓகே, அப்போ இவன் என்ன பண்ணுறான், எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா, இவன் நெட்வொர்க் வச்சுருக்கான். எப்படி நெட்வொர்க்கு? கம்பெனி மாதிரி வச்சுருக்கான் நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கில் இருக்கிறது தான் போட்டிருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், வானமெடுத்த பொல்லாதாவியின் சேனைகள், இதெல்லாம் வச்சு தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்மளோட கூட யுத்தம் பண்ணுறான். அப்போது இவையெல்லாம் என்ன செய்ய, அதனால தான் வசனம் சொல்லுது, இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா.
அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. மாம்சத்தோட ரத்தத்தோட ஹியூமன் பீயிங்ஸோட மனிதர்களோடு நமக்கு போராட்டம் கிடையாது. துரைத்தனங்கள், நீ துரைத்தனம் பண்ணுகிறாயோ அப்படின்வாங்க தெரியுமா. துரைத்தனங்கள் அப்படின்னா இது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த துரைத்தனங்களை இப்போ இங்கிலீஷில் NLT NIVயில் ரோமர் 8:38 போடுங்க. நம்ம தமிழில் எடுப்போம். இப்போ ரோமர் 8:38 எடுங்க. அங்கே ஒரு வார்த்தை வருது, அதுதான் இந்த துரைத்தனங்களாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். வாசிங்க, ரோமர் 8:38 வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், அப்படி வாசிக்கிறோம்ல, அதிகாரங்கள். அது இங்கிலீஷில் NIVயில் பாருங்க. இங்கிலீஷ் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் ஒரு வருஷம் மட்டும் போடுவா பெருசா. இல்லை இது இல்லை, ரோமரில் 8:38 சரி. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு அங்கே எதுவுமே பிரிக்க முடியாதுன்ற கான்டெக்ஸ்டில் பவுல் சொல்லுவார். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும், அங்கே என்ன போட்டிருப்பாருங்க, for I am convinced that neither death nor life, neither angels nor demons, பிசாசுகள்னு போட்டிருக்கு. நம்ம தமிழ் பைபிள் என்ன போட்டிருக்கு, தேவ தூதர்களானாலும், இப்படிதான் வாசித்தீங்க, தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்கு, ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் எப்படி வருது, டீமன்ஸ், பிசாசுகளானாலும் தேவ தூதர்களானாலும் பிசாசுகளானாலும் பிரிக்க முடியாதுன்றார். அங்கே புரியுதா, கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். டீமன்ஸ், அது போல் NLTன்னு டிரான்ஸ்லேஷன் அதில் போட்டாலும் அங்கேயும் டீமன்ஸ் அப்படி தான் வரும். சரிங்களா, அப்போ புரியுதா, அவன் டீமன்ஸ் அப்படின்னா பிசாசுகள். ஓகே, அப்போ நமக்கு போராட்டம், பிசாசில் பெரிய பிசாசு சாத்தானோட நமக்கு போராட்டம் உண்டு. அதோட கூட இப்போ எப்படி சொல்லுங்கள், குட்டி பிசாசுகள் சொல்கிறோம். அப்போ பிசாசுகளோடையும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசுகளோடையும் கிறிஸ்தவர்களாய் நமக்கு, ஆண்டோட பிள்ளைகளாய் நமக்கு என்ன உண்டு, போராட்டம் உண்டு. சரிங்களா, ஆமாம். தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும். இப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அதில் 12ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. 12 வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அப்படின்னு வாசிக்கல. அதிகாரங்கள் ரொம்ப நம்மளும் அங்கே தான் இருந்தோம். நான் சொன்னல, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே தானே போட்டிருக்கு. அதில் வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2:2 வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பார்த்தீங்களா, கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றபடி, பிசாசுக்கு ஏற்றபடி என்ன செய்ய, நம்ம நடந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்ல, நடந்து கொள்வீர்கள் அல்ல, நடந்து கொண்டீர்கள். பாஸ்டர்ஸ் இறந்த காலம், ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி தான் இருந்தோம். அப்படி தான் பைபிள் என்ன சொல்லுது நமக்கு. சரிங்களா, அதனால தான் அப்போஸ்தலர் 26:18 வசனத்தில் பவுல்கிட்ட ஆண்டவர் ஊழியத்தை சொல்லும் போது என்ன சொல்லுவார், நீ போய் அந்த ஜனத்துடைய கண்களை என்ன செய்ய வேண்டும், நீ திறக்க வேண்டும். எப்படி சொன்ன ஆண்டவர் அப்போஸ்தலர் 26:18, நீ போய் சுய ஜனத்தை அந்நிய ஜனத்தை இடத்துல இருந்தோம், யாருன்னா சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்தை, இருளை விட்டு ஒளி நடத்திற்கு நீ திருப்பும்படி, அவருடைய கண்களை நீ திறக்கும்படி உன்னை நான் அவர்களிடத்தில் அனுப்புவேன் வான்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்கும், இருளின் அதிகாரத்தை விட்டு ஒளி நடத்துக்கும் திருப்பும்படியாக அப்படின்னு அப்போஸ்தலர் 26:18 செய்வோம், வாசிப்போம். அதே இப்போ 2 தீமோத்தேயுல நீங்கள் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 2:26 பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறவர்கள், பிடிக்கப்பட்டிருக்கிறவர்கள், மறுபடியும் மயக்கம் தெளிந்து பிசாசின் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிறவர்கள். ஓகே, அதுதான் கவனிங்க. இதுதான் என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கிறது. சரியா, அவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது, அவனுடைய துரைத்தனங்களுக்குள்ளே இருக்கிறது. சரிங்களா, அப்போ துரைத்தனங்கள், அதிகாரங்கள். அப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னோம், அந்தகார லோகாதிபதிகள்னு வாசிக்கிறோம். சரிங்க, யோவான் 14:30 ஆண்டு சொன்னார், இது உலகத்தின் அதிபதி வருகிறான். சிங்குலரா, ஒருமையில் சொன்ன, இது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை, அவன் சரக்கு எதுவும் என்கிட்ட இல்லைன்னார். ஓகே, அப்போ ஏன்னா ஆண்டோட்ட பாவம் கிடையாது. ஓகே, இது உலகத்தை அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. ஓகே, ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அந்தகார லோகாதிபதிகள், ப்ளூரலில் சொல்லியிருக்கு. லோக அப்படின்னா உலகம், அந்தகார உலக அதிபதிகள் அப்படின்னு. அப்போ கவனிங்க, எப்படி இருக்கலாம், மேலே நெட்வொர்க்கை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா,
சரியா? ரொம்ப மேலே தான் பரலோகம் இருக்குது. சரியா? இதை பார்க்குற இதில் சரிங்களா, அவன் எப்படி வச்சுருக்கான் அப்படின்னா, எந்த மாதிரி நெட்வொர்க் வச்சுருக்கான் அப்படின்னா, அவன் ஒரு இதில் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு சிங்காசனத்தில் இதில் உட்காந்துருக்கான்னு வச்சுங்களேன். அவனுக்கு கீழே அவன் தான் உலகத்தின் அதிபதிக்குன்னா அவனுக்கு கீழே அதிபதிகள் என்ன செய்யலாம் வச்சுருக்கலாம். அவனுக்கு கீழே அதிபதிகள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் துறைத்தனங்கள் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியை சேனைகள் வச்சுருக்காங்க. இப்படி நெட்வொர்க் வச்சுருக்கான். அவன் அந்த அதிபதிகள் அவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்துக்கும் வச்சுருக்கான். ஒவ்வொரு ஏன்னா நான் சொன்னேன், அவனால் எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியாது, மொத்தத்தையும் பார்க்க முடியாது. அனந்த ஞானம் கிடையாது, சர்வ வல்லமை கிடையாது. நெட்வொர்க் வச்சு கிரியேட் பண்ணுறான். அப்போது ஒவ்வொரு தேசத்தின் மீதும் அதிபதிகளை வச்சுருக்கிறான். ஒவ்வொரு தேசத்தின் மீது அதிபதிகள். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, தானியல் புக்கில் தானியல் ஜெபம் பண்ணுவாரா, ரொம்ப பிரியமானவன் தானியல். முதல் நாள் ஜெபம் பண்ணும்போதே பதில் என்ன செய்வார், ஆண்டவர் அமைச்சிருவார். சரி, 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டதான் முதல் நாளே ஆண்டவர் என்ன பண்ணுவார், பதிலை அனுப்பிச்சிடுவார். அந்த பதிலை எடுத்துகிட்டு வருகிறான் பாருங்க தூதன். அவன் பதிலை எடுத்துகிட்டு வரும்போது நடுவானத்தில் என்ன செய்ய யுத்தம் நடக்குது. பதில் வந்து தானியலுக்கு வராதபடிக்கு, தரிசனம் தானியலுக்கு கிடைக்காதபடிக்கு அங்கே என்ன செய்ய யுத்தம் நடக்குது. யார் யுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் பாருங்க. அவன் கீழே இறங்கி வந்த பிறகு, மிகா தூதன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாம்பா, அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான் யுத்தத்தில், அப்புறம் தான் என்ன பண்ணான், கீழே இறங்கி வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் தானியல் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியல் 10ஆம் அதிகாரத்தில் 10 ஏதோ 11 வருஷம் வாசிங்க. 11, 12. 10, 11, 12 வாசிங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். சொல்ல பாருங்க, முதல் நாளே வந்துடுச்சுப்பா உனக்கு பதில். முதல் நாளே நான் வந்தேன். ஆனால் யார் என்னோட எதிர்த்து நின்னது? 21 நாள் டைம் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் நாளே வந்துட்டேன். இன்னொரு 20 நாள் எக்ஸ்ட்ரா ஆனது எதுக்குன்னா மேலே யுத்தம். அந்த 21 நாள் யுத்தம் முடிஞ்சு நான் இப்போ கீழே வந்து ஒன்றான பண்ணிருக்கேன், பதில் கொடுத்துட்டுருக்கேன். நான் சொல்ல பாருங்க, 21 நாள் யார் என்ன எதிர்த்து என்னன்னு சொல்கிறான்? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி மனுஷன் எவனும் மேலே இல்லை. சரிங்களா? அப்போ அந்த பெர்சிய ராஜ்யத்துக்குன்னு நியமிச்சதான் பாருங்க பிசாசு, சாத்தான் ஒரு அதிபதியை, அந்த லோகாதிபதிகளில் ஒருத்தன். அவன் வந்து அவனோட அந்த யுத்தம் அந்த தூதனோட என்ன பண்ணுறான், யுத்தம் பண்ணுறான். ஆனாலும் பிரதான அதிபதிகள் ஒருவனாகிய மிகாவை எனக்கு உதவியாக வந்தான். அதெல்லாம் நான் அங்கே பெர்சிய ராஜாக்கள் இடத்துல தரித்திருந்தேன். அப்போ அங்கே என்ன பார்க்குறோம்? பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி சரியா யுத்தம் பண்ணா என்னோட, உன் ஜபத்துக்கு பதில் வராதபடிக்கு அங்கே மேலே யுத்தம் நடந்துச்சு அப்படின்றான். சரிங்களா? அதுதான் நம்ம அங்கே வாசிக்கிறோம், அந்தகார லோகாதிபதிகள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நீ பெர்சியாவுக்கு மட்டும்தான் அதிபதி இல்லை, இன்றைக்கும் அப்படி தான் வச்சுருக்கிறான் பிசாஸ். அதில் தான் பவுல் சொல்கிறாரு, நமக்கு போராட்டம் உண்டு. யாரோட போராட்டம் உண்டு அப்படின்னு சொன்னால், கண்ணால் எதிர்க்க பார்க்குற மனுஷனோட போராட்டம் நமக்கு கிடையாது. மனுஷனோட போராடிட்டு இருக்காத, சோர்ந்து போயிடுவேன். மனுஷனோட போராடிட்டு என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். சரியா? புருஷன் குடிக்கிறான் அப்படின்ட்டு நீ வந்து குடிக்காத, எத்தனை தடவை சொல்லுங்க, குடிக்காத நீ அவன் என்ன பண்ண மாட்டான், குடிக்கல சத்தியமாக இதோட நான் குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் போவான். அப்போ நைட்டு வரும்போது சத்தியம் பண்ணல, நான் தானே பண்ணேன் அப்படி பேசினுப்பான். புரியுதா? வெறுத்து நொந்து நூலாக போயிடுவேன், நூடுல்ஸ் ஆகிடுவீங்க. சரியா? ஆமாம், ஒரு மாதிரி சோறுக்குள்ளே ஆகிடுவீங்க. ஏன்னா என்ன இல்லை, நமக்கு யாரோட போராட்டம் இல்லை. மனுஷா அவனை எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னா, நமக்கு மனிதர்களோட மாம்சத்துவத்தோட நமக்கு போராட்டம் கிடையாது. சரியா? நம்ம யுத்தமே வேறு. ஓகே, அப்போ கரெக்டாக புரிஞ்சுனாப்ல. அப்போ எங்கே யுத்தம் அப்படின்னு சொன்னால், அப்போ பைபிள் சொல்லுது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், டீமன்ஸ் பிசாசுகள், அந்தகார லோகாதிபதிகளோடும், அடுத்த வார்த்தை என்ன, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். சரியா? அதனால தான் இப்போ 1 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், உலகமே யாருக்குள்ளே கிடக்குது? என்னங்க, உலகமே யாருக்குள்ளே கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. வேர்ல்டு சிஸ்டமே சரியில்லைல்ல. உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்குது, வேர்ல்டு சிஸ்டமே சரியில்லை. சரிங்களா? எப்படி இருக்குது வேர்ல்டு சிஸ்டம்? எப்படி இருக்குது உலகத்துடைய காரியம்? எப்படி இருக்குது? ஆணோட ஆண், பெண்ணோட பெண் திருமணம் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப காரியமாக என்ன சொல்ல, அது வந்து எங்களுக்கு அது ரைட்ஸ் வேணுன்றான். நிறைய நாடுகளில் அது ஓகே பண்ணிட்டாங்க. வெளிநாடுகள் நிறைய சர்ச்சஸில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆணோட ஆண், பெண்ணோட பெண். அது தப்புன்னு ஒரு ஆள் பேசுனா என்ன பண்ணுறாங்க, அவரை சுட்டுடுறாங்க. சரியா? அப்போது உலக சிஸ்டம் சரியில்லை. கள்ள உறவு இனிமேல் சட்டப்படி குற்றம் அல்ல அப்படிங்கிறான். கரப்டட். அந்த மாதிரி கரப்ட் உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம்.
ஆண்டோடைய பிள்ளைகள். அப்போ நமக்கு அவங்களோட நமக்கு போராட்டம் இல்லை. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மனுஷனோட நமக்கு போராட்டம் கிடையாது. இதை பண்ண வைக்கிறேங்க, நல்ல கவனிங்க. அம்புகள் சரியா, அம்பு கூட போய் நம்ம சண்டை போட்டுக்கூடாது. அம்புகள் எய்கிறவன் ஒருத்தன் பின்னாடி நிற்கிறான், அப்படி தான் பைபிள் சொல்லுது. அவன் பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பார், அவனை பார், அவனோட தான் உனக்கு யுத்தம் அப்படி சொல்லு. ஓகே, அப்போது அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், வீணாக இந்த பக்கம் என்ன போராடிட்டு சோர்ந்து போயிட்டு இருக்கக்கூடாது. பைபிள் தெளிவாக நம்ம காமிக்கிறது என்ன சொன்னால், நமக்கு உலகமே யாருக்குள்ளே கிடக்குது, பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறதுன்னு அறிந்திருக்கிறோம். சரியா, உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. அப்போ நமக்கு போராட்டம் உண்டுன்னு தான் பைபிள் செய்து நமக்கு சொல்லுது. சரிங்களா, வாசிக்க போய் எபேசியர் 6 அதிகாரத்தில் 12-13 வாசிங்க. எபேசியர் 6:12-13. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு வானமண்டலத்தை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். யாராவது சங்கீதம் 91 சொல்கிற மாதிரி பகலில் பறக்கும் அம்பு பார்த்துருக்கீங்களா? இரவில் உண்டாகும் பயங்கரத்தை பார்த்துருக்கீங்களா? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இரவிலே நடமாடும் கொள்ளை நோய். இதை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் சொல்கிறது பயப்படாதிருப்பாய். நல்ல காரணத்தில் சொல்லுவோமா? இதில் எல்லாம் பெரிய விதமா அது உன்னை பார்த்து பயப்படும். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கல, நம்ம உள்ளத்தில் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவர் ரத்தம் நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. அதெல்லாம் உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ நிழலில் இருக்கிற உன்னதமான கர்த்தர் உனக்கு தாபரமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அல்லேலூயா. ஆனால் இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த பகலில் பறக்க அம்பு அதெல்லாம் இருக்குதுங்க. பைபிள் போய் சொல்லுங்க, பைபிள் உண்மை. பகலில் அம்பு பறக்குது, மத்தியானத்தில் சங்காரம் பாழாக்கிறதுக்கு போகுது, இரவில் பயங்கரம் போகுது, நடமாடுது, இருளில் கொள்ளை நோய் இதாகுது. இதெல்லாம் தான் பிசாசு, இந்த வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் சேனைகள் செய்கிற விஷயம். எல்லாம் மந்திரங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, எல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் தான் அடங்கும். எல்லாம் மந்திர காரியங்கள், பில்லி சூனியங்கள், செய்வினைகள், ஏவல் அதுதான் அந்த போகிறது, ஏவல்கள் அதெல்லாம். சரியா, இதெல்லாம் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் செய்கிற விஷயங்கள். மனிதர்கள் நிறைய பேர் அதுக்கு துணை போகிறாங்க. அப்படி இருந்தவங்க தான் எபேசு பட்டணத்தில் அந்த புக்கெல்லாம் எரிச்சு போட்டு மணந்துருந்தாங்க. நல்லா தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மந்திரவாதி மணந்துரும்போது சாதாரண விஷயங்கள் இல்லை. அங்கே ஒரு மந்திரவாதி மணந்துருந்தாங்க போட்டிருக்கு எபேசு சபையில். எப்படி போட்டிருக்கு? மாயவித்தக்காரர்கள் அநேகர். அல்லேலூயா. அநேகர் அன்றொருத்தர் எப்படி சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அந்த எபேசு சபையில் இருக்கிற மக்கள் சுவிசேஷம் எப்படி சொல்லியிருப்பாங்க, எப்படி சுவிசேஷ வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க நினச்சி பார்த்துடல இல்லை? அவரோட பெரிய ஒரு இம்பேக்ட் அந்த இடத்துல உண்டாயிருக்குது. ஏன் சிலை சுருபம் வெள்ளியில் வந்து தியானால் கோயில் செஞ்சு விற்கிறவனுக்கு வியாபாரம் இல்லை. ஏன்னா வியாபாரம் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க இசைசல் தேவாலயம் சபைக்கு. அது மாதிரி சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. ஆமாண்டே, அப்படியா இல்லையா? வியாபாரமே இல்லாமல் ஆகி போச்சு. இப்போ ஒரு வியாபாரி போய் வியாபாரி சங்கம் மொத்த பேரும் கூப்பிட்டான், வாடா, மொத்த பேருக்கு தானே பாதிப்பு. அப்படி தானே? அது மாதிரி ஒரு இம்பேக்ட் வரணும். ஒரு அழியில் சொல்லுவோமா? நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம், அந்த இம்பேக்ட் வர மாட்டேங்குது இல்லையா? ஒரு தாக்கம் என்ன செய்யணும்? உண்டாகணும். ஒரு தாக்கம் உண்டாகிடும் கண்டிப்பாக. அதான் எபேசு பட்டணத்தில் உண்டாச்சு. இப்போ அந்த மாதிரி உள்ள ரசிக்கப்பட்டு வந்தவங்க தான் சொல்கிறாரு, யுத்தம் இருக்குது. யாரோட? நான் மனுஷங்களோட கிடையாது, இந்த மாதிரி காரியங்களோட யுத்தம் உண்டு. இப்போது அங்கே 13ஆம் வசனத்தில், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்துள்ளார் நிற்கவும் திராணி உள்ளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தீங்கு நாளிலே அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு நாள் தீங்குன்னு ஒரு நாள் வரப்போது எக்ஸாம் மாதிரி, ஆனுவல் எக்ஸாம் வரப்போது, அந்த நாளிலே நான் வந்து எல்லாத்தையும் செய்து முடித்து திராணியாக நிற்க முடியும்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? 5ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுது. எபேசு 5:16 வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம இருக்கிறதே தீங்கு நாட்களில் தான் இருக்கிறோம். நாட்கள் எப்படிப்பட்டது? பொல்லாத ஆயிடுச்சு. சாத்தா அப்படி ஆகிட்டான். நாட்கள் பொல்லாததானதால். அப்போ தீங்கு நாளிலே அப்படின்னும் போது கவனிக்க, முக்கியமானது தீங்கு நாளிலே அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லப்படுது. தீங்கு நாளிலே நாட்கள் பொல்லாதா இருக்குது. அப்போ டெய்லி தான், டெய்லி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நீ தானி உள்ளதா நிற்க முடியும் யுத்தத்தில். ஆனால் பைபிள் இந்த இடத்துல எப்படி எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது பார்த்தீங்களா, ஸ்போர்ட்ஸ் ஜெர்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட போகும்போது மட்டும் அந்த ஜெர்சி மாட்டிக்கிட்டு பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு போவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி டீம் போவாங்க, போய் என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. விளையாடி முடிச்சதுக்கப்புறம் கேம்லாம் ஓவர் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்பாங்க.
ஏன்னா கேம் ஓவர். ஆனால் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, விசுவாசிகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு யுத்தம் நித்தம் உண்டு. நல்ல நிலையில சொல்லுவோமா? கடைசி வரை, இயேசுவின் வருகை வரை அல்லது உன்னுடைய மரணம் வரை, கடைசி மூச்சு வரை உனக்கு இந்த நெட்வொர்க்கோடு, இந்த சேனைகளோடு கூட, பிசாசோடு கூட உனக்கு யுத்தம் உண்டு. அல்லேலூயா. அப்ப அதுக்கு திராணி உள்ளதாகுவதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ தரித்து கொள்ளு அப்படின்னா என்னைக்கு தரிச்சுக்கலாம்? எத்தனை நாள் தரிச்சுக்கலாம்? எவ்வளவு நேரம் தரிச்சுக்கலாம்? என்னங்க எவ்வளவு நேரங்க? எப்போதுமே. ஒரு சொல்லுவோமா? ஆமா. எந்த காரணத்துக்காகவும் ட்ரெஸ்ஸை கழட்டி வைக்காத. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை கழட்டி வைக்க சொல்லு. எப்பவுமே வேர் ஆல்வேஸ் நித்தம் யுத்தம் உண்டு. அல்லேலூயா. அதான் காமிக்கப்படுகிற காரியமா இருக்கு. அதான் தீங்கு நாளிலே அவர் சொல்ல, தீங்கு நாளிலே அவனை நீங்க எழுத்து நிற்கிறான், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நீங்க நிற்கும்படி. அல்லேலூயா. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கும்படி. கவனிங்க, நான் சொன்ன ட்ரெஸ் எப்பவுமே இருக்கணும்னு சொன்னேன். யுத்த காலத்துக்கு போனோம் ராஜா யுத்தத்துக்கு. யார்? தாவீது. 2 சாமுவேல் 11:1 போடுப்பா. யுத்த டைமில் யுத்தத்துக்கு போனோம். யுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்கே போனோம்? கோலியாத்துக்கு முன்னாடி என்ன ஜெயிச்சவன் தான். யுத்த காலம் யுத்தத்துக்கு போனோம். அவனை பற்றி என்ன போட்டிருக்க? மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவினோடு கூட சேவகர் இஸ்ரேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் அப்பாவை முற்றுகை போடும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் சொல்லுங்க இருந்து விட்டான். டெரஸில் போய் உலாவினான். பத்சேபாள் குளிக்கிறதை பார்த்தான். அவளை அழைத்தான். பாவத்தில் விழுந்தான். ஏன்? ட்ரெஸ்ஸு, யுத்த ட்ரெஸ் போட்டு நீ யுத்தத்துக்கு போக வேண்டியவன் போல. போயிருந்தா அவன் கொலைகாரனா கூட மாறிக்க மாட்டான். பாவம், உரியா கையிலேயே எழுதி அனுப்புறான், இவனை கொன்னுடுன்னு. எவ்வளோ பரிதாபமான நிலைமை தெரியா? இப்போ 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 உரியாவை நினச்சா கூட எனக்கு அழுக வரும். சீரியஸாக சொல்கிறேன். இப்போ உரியா என்னைக்கோ செத்துட்டான், இன்றைக்கி நினச்சா கூட அழுக வருது. அடா, அவன் எப்படி இருந்திருக்கிறான்? அவன் கையிலே அவன் லெட்டர் வாங்கிட்டு போகிறான். இவனை லெட்டர் எடுத்துன்னு வர இவனை கொன்றது. கரெக்டாக போர் மொழி யுத்த இடத்துல நிற்க வச்சு இவனை காலி பண்ணிடுன்றான். இல்லையா? அதான் யோவாப் சொல்லி அனுப்புகிறான், யுத்த செய்தி போய் சொல்லு போ. ஏன்டா அவளை கிட்ட போய் யுத்தம் பண்ணிங்க அப்படின்னு கேட்டா, தாவீது ராஜா கேட்டா சொல்லு, உரியாவும் செத்துட்டான்னு சொல்லு, அதோட ராஜா அமைதி ஆகிடுவான் சொல்லி அனுப்புகிறான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? யுத்த ட்ரெஸ்ஸு போட்டுன்னு யுத்தத்துக்கு போக வேண்டியவன் போல. சரியா? அப்போ எப்பவுமே நீ கிதியோனோட 32,000 பேர் வந்தாங்க. ஆண்ட சொன்னார் இது ரொம்ப அதிகம், பயமாக இருக்கும்ல, வீட்டுக்கு போக சொல்லு. நான் 22,000 பேர் போயிட்டான். 10,000 பேர் இருக்கிறான். ஆண்ட சொல்லி இதுவும் ரொம்ப அதிகம். கிதியோனுக்கு எப்படி இருக்காங்க? வெட்டுக்கிளி மாதிரி இருக்காங்க. அவனுக்கு மீதியான 10,000 அதிகமாக. ஆண்டவரை இப்போ என்ன பண்ண? ஒன்று பண்ணு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. நியாயாதிபதிகளில் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். 300 பேர் ஆண்ட செலக்ட் பண்ணார். யாரை செலக்ட் பண்ணார்? 300 பேர். அப்படியே யுத்தம் இதிலே நிற்கிறான். சிந்தனையெல்லாம் யுத்தத்தில் தான் இருக்குது. தண்ணி தாங்க எல்லாருக்கும். தண்ணி குடிக்கும் போது கூட அந்த யுத்த இதில் என்ன செய்கிறான் அப்படின்னா, தண்ணியை அள்ளி இப்படி தான் குடிக்கணும். இப்படி பார்த்துனே இருக்கான், வீதியான வராங்களா. அவன் சிந்தனையாக யுத்தத்தில் இருக்குது. மற்றவன்லாம் தண்ணியை கண்டவுடனே வைப்பா, எல்லாத்தையும் வைப்பா, முழங்கால் போட்டு ஊன்றி அப்படி என்ன செய்யலாம், அப்பான்றான். அப்படியே போப்பா, வீட்டுக்கு தண்ணி குடிக்கிட்டார் ஆண்டவர். அப்படியே போப்பா. இந்த 300 பேரை மட்டும் தனியாக நிறுத்துறான்ட்டார். சரியா? யார்? அந்த யுத்த ட்ரெஸ்லேயே யுத்த சிந்தனையிலே இருக்கிறவன் யாரும் அவனை நிறுத்துன்றார். அல்லேலூயா. அதுதான். அதனால் நம்ம அந்த சிந்தை தான் இருக்கணும். சரி, பைபிள் சொல்லுது என்னன்னா, சகலத்தை செய்து முடித்தவர்களாக நீங்கள் நிற்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தரித்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அதனால 3வது காரியத்துக்கு வரும். யுத்தம், பிசாசோட யுத்தம் உண்டு, கடைசி வரை நித்தம் உண்டு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்
எடுத்துக்கொள்ளுங்க, தரித்து கொள்ளுங்கன்றார். மொத்தம் உண்டு. ஒரு வேலை சொல்லுவோமா? மொத்தமாக தர்றார். அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கம் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறார், நம்ம எல்லாருக்கும். சரியா? நீ இதை வச்சுக்க, நீ தம்பி நீ சத்தியம் வச்சுக்க, இந்தம்மா நீ இதை வச்சுக்கம்மா, நீ வந்து நீதி வச்சுக்க, இந்தம்மா நீ இதை வச்சுக்கப்பா, விசுவாசம் வச்சுக்கப்பா. அப்படி இல்லை, மொத்தம். சரியா? ஒரு சோல்ஜருக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸோ அது மொத்தமாக தரப்படுது. சரிங்களா? அதான் மொத்தம் உண்டு. வாசிங்க இப்போ என்னென்ன தந்திருக்கிறாருன்ட்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்துல வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கு நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்னெல்லாம் தந்திருக்காரு? சத்தியம் என்னும் கச்சை, அறையில் கட்ட பெல்ட். ஓகே, ட்ரூத் என்ற பெல்ட்டு. நீதி என்னும் மார்க்கவசம், சோல்ஜர் முன்னாடி போட்டு மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசம். அப்புறம் ஷூஸ். என்ன ஷூஸு? சமாதான சுவிசேஷம் ஷூஸு போட்டுக்க. அப்புறம் கையில் வந்து கேடகம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சிக்க. அப்புறம் ஹெல்மெட், ரட்சணியம் என்னும் தலை சீரா. அப்புறம் கையில் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. இவ்வளவுத்தையும் மொத்தம் என்ன செய்? எடுத்துக்கொள். மொத்தமாக நீ அணிந்திருந்தால் தான் திராணி உள்ளனா நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொன்றா நமக்கு தெரியணும்ல. அப்போ 14ஆம் வசனம் போடுங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும். முதல்ல இந்த அறையில் கட்டினவர்களாகின்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அறையில் கட்டினவனா பெல்ட் போட்டிருக்கான். பெல்ட் போட்டவங்களாங்க அப்படின்றத எப்போவுமே போட்டுருன்றார். அறையில் கட்டினது அப்படின்னா எப்படிப்பட்ட அர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அது வந்து எப்போவுமே ஆயத்தமாக. பஸ்கா சாப்பிடும்போது யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பஸ்கா சாப்பிடுவோம். ஆண்டு சொன்னார், நீங்கள் அறையை கட்டினவர்களாகியும் பாதரட்சியை தொடுத்தவர்களாகியும் என்ன செய்யணும்? நீங்கள் சாப்பிடுங்க, புறப்பட்டு போகிற மாதிரி. சரியா? என்ன செய்யணும்? நின்றுட்டு சாப்பிடுங்கன்னாரு. யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அறையில் கட்டணுங்களான்னு சொல்லியிருக்காங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் லூக்கா 12:35 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேலைக்காரனை பற்றி சொல்லுவார் ஆண்டவர். ஒரு வேலைக்காரன், ஒரு ஊழியக்காரன், அவன் நான் வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவன் எப்போதும் தன் அறையை கட்டின. சரியா? ஆயத்தமாக எப்போவுமே சேவை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறதான ஒரு காரியம்தான். சரியா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்கல் எரிகிறதாகவும் அப்படின்னு இருக்குல்ல. எஜமான் எப்போ வேணாலும் வருவார் அப்படின்னா அவன் எப்பவும் ரெடியாக இருக்கணும். ரெடி டு சர்வ், எப்பவும் ரெடியாக இருக்கணும். ஓகே, இப்போ என்ன போட்டிருக்காங்க? எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில் சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாயும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டின. சத்தியம் என்ன கவனிங்க. பிலாத்து முன்னாடி நிற்கும்போது சொன்னால், பிலாத்து கேட்டு சத்தியமாவது என்ன? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் அந்த உலகத்துக்கு வந்து சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே வந்தேன். அல்லேலூயா. யோவான் 17:17 உங்களுடைய வசனமே சத்தியம், உங்களுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது எப்படி? சத்தியத்தினால் தானே. சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய 1:13 நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்போ? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு. அல்லேலூயா. கவனிங்க, முக்கியமானதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தேவனை சர்வாயுத வர்க்கம் அப்படின்னா அது எங்கே கிடைக்கும்? நான் எங்கே போகிறது? ஆண்டவர் மொத்தமாக கொடுத்துட்டாருன்னு சொல்கிறீங்க. சரி, எங்கே அது எங்கே இருக்குது அப்படின்ன கூடாது. எங்கே நான் போட்டுக்கிறேன் எங்கே அப்படின்னா. அப்போ என்ன சொல்கிறேன்? சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாகும். அப்போ சத்தியம் என்ன? அது என்ன மீன் பண்ணுது? சத்தியத்தை எப்போவுமே கட்டிடு, சத்தியம் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுது. அந்த அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினோம். அப்போ சத்தியம் என்ன? 3 யோவானில் 4ஆம் வசனம் வாசிங்கன்னா ஒரு அதிகாரம் தான். 4ஆம் வசனம் வாசிங்க. 3 யோவானில் 4ஆம் வசனம் வாசிங்க. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், யோவான் சொல்கிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க. ஓகே, இதுதான் சத்தியம். ஓகே, அப்போ இங்கே சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு சொல்கிறார்ல. சத்தியம் அரை கட்சி கட்டினவர்களாக இருக்கிறாங்க, எப்பவும் கட்டிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறார். அதனால் எனக்கு சந்தோஷம்ன்றார். அப்போ அவர் இங்கே என்ன மீன் பண்ணுறாரு? சத்தியத்தில் என்ன அப்படின்னா 3 காரியம் சொல்ல போகிறேன். 1 யோவான் எடுத்துக்கிடுவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம், இதெல்லாம் முக்கியமானது. சரியா? 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நான் சத்தியத்தை அறையில் கட்டினவர்களாகும் அப்படின்ட்டு என்னென்னு புரிஞ்சிக்காமல் கட்டிக்கிட்டேன் நான் சத்தியத்தை அப்படின்னா கூடாது. சரியா? அப்போ சத்தியம்னா என்னன்னு தெரியணும். சத்தியத்தை நடக்கிறதுனா என்ன? என் பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறாங்க அப்படின்னா என்ன? சரியா? 3 விஷயம் சொல்ல போகிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். வார்த்தைக்கு வச்சிங்களா? சத்தியத்தின்படி நடவாமல் அப்படின்னா நம்ம பெல்ட் கட்டலைன்னு சொல்லுது. எப்போ? நாம் அவரோட ஐக்கியப்பட்டு சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால், நாம் அவரோட தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, சரிங்களா? அவருடைய எவ்வளவேனும் இருள், அவர் ஒளியாக இருக்கிறார். நாம் அந்த ஒளியிலே நடக்கிறோம், சரியா? ஒளியில் தான் நடக்கணும், ஒளியின் பிள்ளைகளை ஒளியில் நடக்கணும். நாம் ஒளியிலே நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இருளில் நடக்கிறதா சொல்கிற போது ஒளியில் நடக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் நடக்கும்போது இருளில் நடக்கிறதா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் என்ன சொல்கிறதா இருப்போம்? நம்ம என்ன சொல்கிறோம்? வாயில் வந்து ஒளி நடக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் சத்தியத்தின்படி நம்ம நடக்கலை, இருள் நடக்கிறோம், சரியா? சத்தியத்தின்படி நடக்கலை அப்படின்னா பொய் சொல்லல இருப்போம். என்ன சொல்கிறாரு அங்கே? 2ஆம் அதிகாரத்து வாங்க, என்ன சொல்கிறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க, 9லேருந்து 11 வசனம் வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும், நாங்கள் சொல்கிறதில்ல 1ஆம் அதிகாரத்தில், சொல்லி இருளில் நடக்கிறவன். யார் அந்த இருளில் நடக்கிறவன்? தன் சகோதரனை பகைக்கிறவன். அப்போ நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது? பகைக்கக்கூடாது. பகைக்கிறோம் அப்படின்னா நம்ம பெல்ட் கட்டலைன்னு அர்த்தம், சத்தியத்தில் நடக்கலைன்னு அர்த்தம். என்ன செய்யக்கூடாது? நம்ம யாரையும் பகைக்கவே கூடாது. நமக்கு பகையாளி எதிராளி ஒரே ஒருவன் தான். அல்லேலூயா. எதிராளி ஒருத்தன் தான், பிசாசானவன் தான். ஓகே. அப்போ சத்தியத்தில் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க யோவான் சொல்கிறேன். சத்தியம் எனக்கு கட்சி அறையில் கட்டினோம்னு சொன்னால் முதல் காரியம் வாக் இன் லைட். தேவ ஒளியிலே நடங்கள். தேவ ஒளியிலே நடப்பது என்பது யாரையும் பகைக்காமல் இருப்பது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 2வது என்னது அப்படின்னா தேவ அன்பிலே நடப்பது, தேவ கிருபையில் நடக்குன்னு சொல்லிடுறாங்க. தேவ கிருபையில் நடப்பது. தேவ கிருபையில் நடக்கிறது என்ன? வாசிங்க. அதிலே 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 8, 9, 10 வாசினீங்க. 8, 9, 10. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 8ஆம் வசனம் போட்டு பாருங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாய் இருப்போம். அடுத்தது சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. சரியா? புரியுதா? அப்போது பைபிள்களே சொல்லுங்க, சத்தியம் சத்தியம் என்னப்பா? சரியா? சத்தியம் என்ன? அப்போ நமக்கு பாவம் இல்லைன்னு சொல்லாத. இப்போ 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம் 1, 10 வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் பொய்யராக்கலாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது. சரியா? வார்த்தை நமக்கு இராது. அப்போ என்ன பண்ணுறாங்க? எது சத்தியம்? கரெக்டாக சத்தியம் நடக்கிறதுனா என்ன? நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறதுக்காக இதை அவர் சொல்லலை. போட்டுருப்போம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யறதுக்கு நான் இதை சொல்கிறேன்றார். ஓகே. அப்போ என்ன சொல்கிறாரு? என்ன கொண்டு வர்றாரு அப்படின்னா சத்திய வாழ்க்கை எது அப்படின்னா 9ஆம் வசனம் சொல்கிறார். வாசிங்க 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அப்போ எப்போதும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னது? எப்போதும் ஆண்டோட சீர்படுத்தி இருக்கணும், எப்போதும் மனம் திரும்ப வேண்டும், எப்போதும் அவரோட ஒப்புரவாகி இருக்கணும், எப்போதும். அதுதான் சத்தியத்தில் நடப்பது. அல்லேலூயா. சரியா? முன்னாடி போய் நின்றுன்னு சொல்லக்கூடாது, நான் பின்னாடி நிற்கிறேன் அவனை மாதிரி இல்லை. ஹலோ, அது இல்லை. நொறுங்குண்டு இறுதியத்தோட நறுங்குண்டு ஆவியோடு கூட ஆண்டோடத்தில் சொல்லாது. சரியா? புரியுதுங்களா? அப்போது நான் இன்னொரு நாள் செய்தியில் நான் இந்த காரியத்தை டீட்டெயிலாக நான் ரோமர் 6, 7, 8 அதிகாரங்களை வச்சு சொல்கிறேன். கர்த்தர் சித்தமான அக்டோபர் 20ஆம் தேதி இந்த கொடுக்கையில் வரும்போது. சரியா? கிறிஸ்டியன் லைஃப் நம்ம கரெக்ட் சரியாக புரிஞ்சு, இந்த வசனம்லாம் சரியாக புரிஞ்சு. சத்தியம் ஒன்று எப்போதும் நம்ம அறிக்கை செய்து எப்போதும்
சரியா? அவர் எல்லா அநியாயத்தினைக்கு சுத்திகரிப்பவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். நாம் எப்போதும் அவரோட சீர்படுத்தி நினைச்சலாம் காணப்படுறோம். பாவத்தில் நிலையில் இருக்கிறவர்களாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கரங்கதலை சொல்லுவோமா? பாவத்தில் நிலையில் இருக்கக்கூடாது. இந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது பாவமில்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை. பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இங்கேன்னு சொல்லக்கூடாது. பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை, அது இல்லை. அதே நேரம் பாவத்தை விரும்பி செய்யும் பழைய வாழ்க்கையும் இல்லை. பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கையும் கிடையாது, பாவத்தை விரும்பி செய்யும் பழைய வாழ்க்கையும் கிடையாது. பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பும் புதிய வாழ்க்கை. அல்ல கரங்கதலை சொல்லுவோமா? இதை மட்டும் சரியா சபை புரிஞ்சுக்கிட்டா சத்தியத்தில் நிற்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதை மட்டும் நான் சொன்ன மூணு இது, அது இதை மட்டும் சரியா, அதான் அன்றைக்கி நான் கிட்ட ஒரு 20 சொல்கிறேன், வசனம் வச்சு பார்ப்போம். ஆனால் இது சரி, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எது கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா பாவமில்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை, அது இனிமேல் தான் வரப்போகுது. சரிங்களா? பாவமில்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை இந்த பூமியில், பாவமில்லாத பரிபூர்ண வாழ்க்கை இல்லை. அதே நேரம் பாவத்தை விரும்பி செய்யும் பழைய வாழ்க்கை இல்லை, அது இல்லை. பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பும் புதிய வாழ்க்கை. அல்லேலூயா. அதை தான் அங்கே சொல்கிறார். அப்போ என் பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறாங்கன்னா அதான் சொல்கிறார். புரியா? அப்போ அப்படி சொல்கிறாரு. அங்கே இப்போ 8ஆம் வசனம், நீ நம்மக்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லிட்டான், நீ உன்னையே நீ ஏமாற்றிக்கிற, உனக்குள்ளே சத்தியம் இருக்காது. 10ஆம் வசனத்தில் நான் பாவம் செய்யலைன்னு சொல்லிட்டா, அவரை உன்னை பார்த்து அவர் நீ என்னோட ஒப்புரவாக இதாகன்னு சொல்லுவார். அவர் போய் சொல்கிறாரு, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படி சொல்கிற, அப்படி சொல்லாத, இப்படின்னு சொல்லாத. 9ஆம் வசனம் பாரு, அறிக்கை பண்ணு, அவரோடு கூட எப்போ ஒப்புரவாகிரு. அப்படி செய்யும் போது அவர் உன்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதை தான் சரியாக புரிஞ்சுக்கணும். சரியா? இதை சரியாக புரியும். வேறு மாதிரி இப்போ இதில் எப்படி போனாலும், அப்போனா நான் பாவம் செய்ய போகிறேன் அப்படின்னு போனாலும் தப்பாயிடும், பாவத்துக்கு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி ஆகிடும். அதான் அந்த 2வது கேப்ஷன் சொல்லிடுச்சு. என்னன்னு? பாவத்தை விரும்பி செய்யும் பழைய வாழ்க்கை இல்லை, அங்கே அடி வாங்கிற நீ. புரியுதா இல்லையா? நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னா பாவம் இல்லாத பரிபூர்ண வாழ்க்கை கிடையாதுப்பா, நீ ஏன்ப்பா இப்படி இருக்கிற, அப்படி ஆகிடும். சரியா? அப்போ எது கரெக்டானது அப்படின்னா பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்பும் புதிய வாழ்க்கை. அல்லேலூயா. அதுதான் சத்தியத்தில் நடக்கும் வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ இந்த சத்தியத்தில் நடக்கும். அப்போ சொன்ன தெய்வ ஒளியில் நடப்பது, இது தெய்வ கிருபை. இது கிருபையினால் தான். இப்போ அந்த 9ஆம் வசனம் போட்டுப்பா, கிருபையினால் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா நமக்கு ஒரு மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப கிருபையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரொம்ப கிருபையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சரிங்களா? அப்போ இது தேவ கிருபை. முதல் சொன்ன தேவ ஒளியில் நடப்பது, சத்தியத்தில் நடப்பது. 2வது தேவ கிருபை நடப்பது. 3வது தேவ அன்பில் நடப்பது. தேவ அன்பில் நடப்பது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்து வாங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவனுக்குள் என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அப்போ அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள. சரியா? பழையபடி போகிறேன் அப்படின்ட்டு, புரியுதா? பாவத்தை விரும்பி செய்யும் பழைய வாழ்க்கை அப்படின்னா அவனுக்குள்ள என்ன இல்லை? சொல்லுங்க, அவன்கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லைப்பா, சத்தியம் இல்லை. நான் ஆதி முதல் கேட்ட வசனத்தை சொல்கிறேன், புதிய கற்பனையும் சொல்கிறேன், எல்லாம் ஒன்று தான். திரும்பி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. என்ன சொல்றாரு? அவருடைய அன்பா இருக்கிற அவருடைய கற்பனை கைக்கொள்கிறார். அவருடைய கற்பனை என்ன? சரியா? ஆதி முதல்ல இருந்த வசனமும் ஒன்று தான், புதிய கற்பனையும் ஒன்று தான். உங்களுக்கு புதிய கற்பனை கொடுக்குறேன். எஸ், என்ன புதிய கற்பனை தர்றாரு? அன்பில் நான் உங்களை அன்பா இருந்தது போல் நீங்கள் ஒருவரில். அப்போ அவர் கற்பனையே அதான். ஒன்று தேவனிடத்தில் அன்பு, அதுதான் அறிக்கை செய்ய, அவரோட ஒப்புரவாக அவர் எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்போதும் அவரில் நிலைத்திரு, அவர் அன்பில் நிலைத்திரு, அவருடைய வார்த்தையில் நிலைத்திரு, அவரோட எப்போதும் உறவில் இரு. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவம் என்பது உறவு, ரிலேஷன்ஷிப். அவரோட எப்போதும் இந்த பக்கம் தேவன் உறவில் இரு. இந்த பக்கம் அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவரோட அன்புல, அதான் வசனம், ஆதி முதல் கேட்ட வசனம். அன்பு, அன்புன்னு மற்றவருடைய பிறரிடத்துல நீ அன்பாயிரு. அல்லேலூயா.
நீங்கள் அந்த 1 யோவான்லாம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவர் என்ன தான் சொல்லுவார்னா அன்பு அன்பு அன்புன்னு தான் செய்வார் சொல்லுவார். நமக்கு டைம் இல்லை, இருந்தாலும் ஒரு சில வசனம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்டு சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அடுத்த வசனம் 21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறார். கற்பனை என்னது நீங்க சொல்லுங்க. நீங்க அங்க வாசிக்கல கற்பனை கற்பனைன்னு. கற்பனை கற்பனை பண்ணிக்கிறது இல்லை, கட்டளை. சரியா? அப்போ தேவ அன்பில் நடப்பது அப்படின்னா கற்பனைகளை கை கொள்கிற என்று அன்பா இருக்கிறான். கற்பனை என்ன? இடத்துல 5 பெற்றிருக்கிற கற்பனை என்ன? ஒரு அன்பா இருங்க. இங்கே 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரத்தில் இல்லை 23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. என்னதான் அவருடைய கற்பனையா இருக்குது? ஒருவர் அதைத்தான் 2ஆம் அதிகாரத்தை சொல்றார். அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தார்? அவர் அன்பாக இருந்தார். 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் பார்த்தீங்கன்னா அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். நீங்கள் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளி. சரியா? அன்பாக இருக்கணும். சரியா? அப்புறம் சகோதரனை பைக்கிறவன்ட்டு அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்க பிசாசு மாதிரி ஆயிடலாம். மனுஷ கொலைபாதகன் இல்லை, அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது. ஓகே, அப்போ நீ அன்பாக இருக்கணும். அப்போ அன்பாக இருக்கணும், அதுதான் அவருடைய கற்பனையாக இருக்குது. 24 வாசிங்க. 3:24. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன். அவருடைய கட்டளை என்ன? தேவனிடத்தில் அன்பு, அன்பு. ஹல்லேலூயா. இதுதான் சொல்றாரு. அப்போ சத்தியத்தில் நடக்கிறதுனா என்ன? 3 விஷயம் சொன்னேன். 1, தேவ ஒளியிலே நடப்பது. யாரையும் என்ன செய்யக்கூடாது? யாரையும் பகைக்கக்கூடாது. தேவ ஒளி நடப்பது. 2வது தேவ கிருபையில் நடப்பது. அப்படின்னு என்னது? தேவ கிருபையில் நடப்பதுன்னா தேவ கிருபையில் நடப்பது அப்படின்னு சொன்னால் எப்போதும் அவரோட ஒப்புரவாகி எப்போதும் ரத்தத்தால் கழுவப்பட எப்போதும் அந்த மாதிரி அந்த இதிலே இருக்காது. புரியுதா? அவர் உறவிலே எப்போதும் இருப்பாது. சரிங்களா? அதுதான் தேவ கிருபையில் இருப்பாது. தேவ கிருபையில் நடப்பது. 3வது தேவ அன்பிலே நடப்பது. அவரிடத்துல அன்பில் இந்த தேவ கிருபையில் அது செய்கிறோம். இந்த உங்கள் பிற இடத்துல அன்பில் இப்படி நடந்தது என்ன போட்டிருக்குன்னு அர்த்தம்? இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன போட்டிருக்குன்னு அர்த்தம்? சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டிடணும்ல இருக்கிறோம். கரங்கொத்தியில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இப்போ 2வது அங்கே சொல்ற எபேசு 6ஆம் அதிகாரத்தில் 14 வசனம் வாசிங்க. எபேசு 6:14. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசத்தை, மார்க்கவசம். நீதி என்னும் மார்க்கவசம் என்ன? கவனிங்க. ஏசாயா 64:6 சொல்லுது, நம்முடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்குது? இந்த கிச்சனில் வச்சுருப்பீங்களா பாத்திரம்லாம் பிடிச்சி இறக்கிறதுக்கு, அடுப்பண்டை வச்சுருப்பீங்கள்ல ஒரு துணி, அந்த துணி எப்படி இருக்கும்? வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குமா? எப்படி இருக்கும் அந்த துணி? அதுதான் பைபிள் சொல்லுது. நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குது? கிச்சனில் வச்சுக்கிற அந்த துணி மாதிரி இருக்குது. சரியா? ஆமாம், அப்படி இருக்குது. சரியா? அந்த தான் நம்முடைய நீதி. அப்போ நீதி என்ன மார்க்கவசம்? நம்ம நீதியை அடைஞ்சிக்கிட்டு போய் நின்னோன்னு வச்சுங்க, அவனுக்கு முன்னாடி பிசாசு முன்னாடி நினைச்ச முடியாது, நிற்க முடியாது. அவன் ஏளனமாக சிரிச்சிடுவான். கந்த துணியை போட்டு வந்து நின்றுட்டுருக்க, மார்க்க வசத்தை போட்டு நிற்க சொன்னால் எதை போட்டு நின்றுட்டுருக்க, என்னடா கிழிஞ்ச கந்த துணியை போட்டு நின்றுட்டுருக்க அப்படின்வான். புரியுதா இல்லையா? அப்போ மார்க்கவசம் இருக்க. சரியா? ஆமாம். அப்போ பிரஸ்ட் பிளேட்னு சொல்லியிருக்கு. அப்போ மார்க்கவசம் நீதி என்ன மார்க்கவசம் அப்படின்னா அப்போ எப்படி நிற்கிறோம்? அப்படி யாரோட நீதி அப்படின்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 3:22. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மார்க்கவசம். ஒரு ஆளுங்க அல்ல சொல்லுவோமா? என்ன என்ன அது மார்க்கவசம்? நம்ம நீதி இல்லை. யார் நீதி? நீங்க சொல்லுங்க. தேவ நீதி. எப்படி கிடைச்சது? பாஸ்டர் கொடுத்தாரா? இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதி. அல்லேலூயா. அவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டார். முக்கியமான அவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டார். ஒன்னிலும் தவறல. அவர் பூர்ணமாக கை கொண்டார். கை கொண்டதுனால அந்த நீதி இருக்குல்ல, கை கொண்டதுனால உண்டான நீதி, அந்த நீதி எடுத்து இந்தா நீ மாட்டிக்க அப்படின்னு கொடுத்துருக்கிறார். நல்ல இல்லையில சொல்லுவோமா? ஆமாம், அந்த நீதி எடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா? ரோமர் 10:4 வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். சரி, அப்போ விசுவாசிகள்
சரியா? எவனுக்கும் நீதி, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி. என்ன நீதி? தேவநீதி உண்டாகும்படி. அல்லேலூயா. ஆமாம். அப்போ தேவநீதி நமக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? இன்னொரு வசனம் வாசிங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாமே நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதையார் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. ஏன் இதை செஞ்சார்? ஏனெனில் ரோமர் 8:3 வாசிங்க. ரோமர் 8:3. அதப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நம்ம செஞ்ச பாவத்தெல்லாம் இயேசுவோட சரீரத்தை வச்சு ஆக்கினை தண்டனை கொடுத்து தேவன் தீர்த்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார். இப்போ நம்ம எப்படி பாவம் இல்லாமல் நிற்கிறோம். ஓகே, அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி நிற்கிற நமக்கு என்ன கொடுக்குறாரு? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆவியின்படி நடக்கிறதெல்லாம் என்னன்னு நம்ம என்ன செய்வோம்? அக்டோபர் 20 பார்ப்போம். ஓகே, நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அல்லேலூயா. அந்த நீதி, நியாயப்பிரமாண நீதி நமக்கு கிடைக்கும்படிக்கு. புரியுதா? இப்போ இந்த நீதி என்ன மார்க்கவசம்? எது? இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற தேவ நீதி என்ற மார்க்கவசத்தை தரித்து கொண்டவர்களாக நாம் யுத்தத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, முக்கியமானது இது. 2 நீதியில் 2 வகையான காரியம் உண்டு. ஒன்று பொசிஷனல் ரைசியஸ்னஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று ப்ராக்டிக்கல் ரைசியஸ்னஸ் சொல்லுவாங்க. பொசிஷனல் ரைசியஸ்னஸ், பொசிஷன் அப்படின்னானது ஸ்தானத்தினால் உண்டாயிருக்கிற நீதி, ஸ்தானம். ஓகே, ஸ்தானத்தின் நீதி. இன்னொன்று நடைமுறை நீதி, நடைமுறை வாழ்க்கை நீதி. ஸ்தானத்து நீதினா என்ன அப்படின்னா, கவனிங்க, ஸ்தானத்து நீதினா என்ன? நம்ம என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தமோ, அவர் நாமத்து மேல் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரோ தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவ பிள்ளை அப்படின்னு தேவ நீதி பெற்றிருக்கல, அது ஸ்தானம். ஸ்தானம் புரியுதா? பொசிஷன். ஓகே, ஸ்தானத்தினால் உண்டாகிற நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். இப்போது நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஸ்தானம். ஓகே, அதுதாங்க சொல்லப்படுது. ஓகே, அப்போ தேவனுடைய அந்த கவனிங்க, அப்போ ஸ்தானம் பொசிஷன் ரைசேஷன்னா ஒரே இடத்துல காமிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2 ரைசேஷன் பார்க்க முடியும். பொசிஷன் ரைசேஷன், ப்ராக்டிக்கல் ரைசேஷன் பார்க்க முடியும். ஓகே, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? கிறிஸ்து சிம்பிளா சொன்னா போட்டுருக்குமா? இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கும் என்னடா சம்பந்தம் போட்டு? இயேசு கிறிஸ்துக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம் ஏது? ஐக்கியம் ஏது? அப்படி போட்டிருக்கு. ஓகே, அடுத்த சொல்ற, அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம என்னைக்கு விக்கிரகாரதெல்லாம் விட்டு சிலை வழிபாடு, சுருவ வழிபாடெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ, ஒரு அழைப்பை ஏற்று ஆனபடினா அவர்களை விட்டு நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமான தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அழைப்பை ஏற்று என்னைக்கு வந்தோமோ, அடுத்த வருஷம் வாசிங்க, என்ன ஐட்டம் பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இப்போ பிதாவாகிய தேவனுக்கு நம்ம குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம். அல்லேலூயா என்று பாஸ்டர் சொல்லுகிறார் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவையான பொய் உரையாத தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம்ல, இதுதான் ஸ்தானத்தின் நீதி. புரிஞ்சுன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, இந்த பொசிஷன் உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிற இந்த பொசிஷன் வந்திருக்கிறோம்ல, எப்படி வந்தால் நம்ம படித்து வந்தவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றீங்க சரியா? தெரியாமல் சொல்றாரு அவருக்கு. பாருங்க, எது சொன்னாலும் அல்லேலூயா சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நான் அல்லேலூயா பாஸ்டர் சொன்ன அல்லேலூயா சொன்னால் சொல்கிறது அப்படி அப்படி ஆட்கள் நான் ஆசீர்வதிப்பார். அதாவது நீங்களாம் சொல்லணும்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன சொன்ன பாஸ்டர் அல்லேலூயா சொல்கிறாரா சொல்லிடுறேன் அப்படி இருக்காங்க. வெக்கப்படாமல் சொல்கிறேன். நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது இல்லை அல்லேலூயாலாம். சும்மா டப்பிங் பண்ணுறது சில பேர் அப்படிங்கிறது, டப்பிங்லாம் பண்ணுங்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களும் கேட்காது அப்படின்னு இருக்கு.
சரி, அப்படி இல்லை. சத்தம் அல்லேலூயாலாம் சத்தமாக சொல்லணும். பைபிள் சொல்லுது பரலோகத்தில் ஒரே சத்தமாக இருக்குமா. ஆமாம், இந்த அல்லேலூயா கூட கம்மியாக தான் வருது. சரி, அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில எனக்கு. அங்கே போய் என்னதான் பண்ண போகிறீங்க? அங்கே பெரிய சத்தமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அமைதியாக இருந்தது ஒரு வசனமாகவே போட்டிருக்கு. ஹலோ, எப்படிங்க? ஒரு அரை மணி நேரம் அமைதியாக இருந்துச்சான் பரலோகம்னு. அது வசனமாகவே போட்டு கொடுத்துருக்கு. அப்படின்னா பார்த்து எவ்வளோ சத்தமாக இருக்கும் அங்கேன்ட்டு. சரியா? ஆமாம், அங்கே பார்க்கிங் பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஒரு வழியில் சொல்லுவோமா, ஏன் நம்ம யாரும் வண்டியில் போக போகிறதில்ல இல்லையா? ஆமாம், அங்கே பின்னாடி வெளியில் வந்து ஆறு நடிக்கிறது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது அங்கே. சரியா? ஆமாம், எப்போவும் வரேன் பரலோகம் ஒரே சத்தமாக. சரி, ஆரவார சத்தம்தான். அல்லேலூயா, ரட்சணிய மகிமை அவருக்கே, ஆட்டுக்குட்டி ஆனவருக்கே. அல்லேலூயா, பாத்திரர், அவர் பாத்திரர், அவர் பாத்திரர். அல்லேலூயா, அப்படி தான் இருக்கும். சரியா? அப்படியே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க அப்போ. சரியா? ஆமாம், சோத்திரம். பிரசங்கம் இருக்காது. அல்லேலூயா. எதுக்கு அல்லேலூயா வருது பார்த்தீங்கன்னா, பிரசங்கம் இருக்காது அப்படின்னா அல்லேலூயா. எங்கள் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணலாம் நல்ல. சரி, ஆமாம், அப்படிதான். சோத்திரம். அப்போ கவனிங்க, என்ன சொன்னே சோத்திரம். கவனிங்க, வாசிங்க திரும்பி. வாசல ஞாபகத்துக்கு வரும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீதி. ஓகே, 14 வருஷம் 14 வாசிங்க. வாசிங்க 14. எபேசியர் 6:14. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். ஓகே, இப்போ அந்த பொசிஷனல் ரைசியஸ்னஸ் அதான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஓகே கவனிங்க. ஸ்தானத்தில் வருகிற நீதி. சரியா? அப்போ அந்த நீதி எப்படி பெற்றுக்கொண்டா தேவனுடைய பிள்ளைகள் ஆனபடியினாலே. சரியா? அப்போ எப்படி நாம் இன்றைக்கு குமாரன் குமாரத்தியுமா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இது தேவனால் உண்டாயிருக்கிற நீதியாக இருக்கிறது. ஸ்தானத்தின் பொசிஷன் நம்ம இன்னைக்கு அவர் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஓகே, இப்போ அங்கே வந்துடுவோம். 2 கொரிந்தியரில் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் நம்ம பொசிஷனல் ரைசியஸ்னஸ் வாசித்தோம் இல்லையா? 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. இதுதான் பிராக்டிகல் ரைசியேஷன், நடைமுறை நீதி. சரியா? கவனிங்க, பொசிஷன் நீதி கொடுத்துட்டாரு. நீ யார் ஆயிட்ட? நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற மட்டும் இப்போ நல்லா கணக்கு வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அல்லேலூயா தான் நான் மாறி போனேன், டைவர்ட் ஆகி போனேன். ஓகே, அப்போ கவனிங்க, அப்போ அல்லேலூயான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த வருஷம் சொல்லுது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை உனக்கு உண்டாயிருக்கிறபடி, நமக்கு உண்டாயிருக்கிறபடி. எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்? தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை அவர் தந்துட்டாரு. அந்த ஸ்தானத்தோட நீதி உனக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? இப்போ நீ எப்படி நட? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசி நீங்க உன்னை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட அவர் பிள்ளை மாதிரி பரிசுத்தத்தை நோக்கி பூர்ணமாய் ஆகும்படி நீ நட. அல்லேலூயா. இந்த பரிசுத்தமாக தெய்வ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அந்த பூர்ணத்தை நோக்கி என்ன பண்ண? பரிசுத்தத்தில் இன்னும் வளர அப்படியா? அப்படி தான் என்ன பண்ண? ஸ்டெப்பு பின்னாடி வைக்கல, முன்னாடி வை. அதுதான் பிராக்டிக்கல் ரைசியஸ்னஸ். அல்லேலூயா. நடைமுறை வாழ்க்கை நீதி. நடைமுறை வாழ்க்கை நீதி யார் வாழ்வா? ஸ்தானத்து நீதி பெற்றவர்கள். புரியுதா? ஸ்தானத்து நீதி பெற்றவர்கள் அதன்படி என்ன செய்யணும்? வாழணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. வெறும் பொசிஷன் ரைசியேஷன் வச்சுக்கணும். சரியா? எப்படி பொசிஷன் ரைசியேஷன்? அவர் தான் எனக்கு பிதா. எல்லா நாளுமா? ஆமாம், எல்லா நாளுமே. எல்லா வாரமுமா? எல்லா வாரமும். எல்லா நேரமும்? ஆமாம், எல்லா நேரமும். சரியா? வாயில் பொசிஷன் ரைசியேஷன் சொல்லிட்டு லைஃப்பில் எப்படி இருக்கக்கூடாது? சொல்லுங்கள், ரைட்டில் எப்படி இருக்கக்கூடாது? ஆண்டவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆராதனை நேரத்தோடு வந்துச்சு. சரியா? நம்ம அப்படியே அவர் நம்மளை கைவிட்ட மாதிரியும் மறந்த மாதிரியும் நான் சொல்லுது புரியுதா? அப்படின்னா கூட நடக்கூடாது. இப்போ நடைமுறை நீதின்றது ஸ்தானத்து நீதி எப்படியோ அப்படி தான் நடக்கிறோம். அல்லேலூயா. நீதி என்னும் மார்க்கவசம். சரியா? அப்போது சத்தியம் என்னும் அறை கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தடுத்தவர்களாயும். வாசிங்க மறுபடியும் அந்த வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில். இப்போ எபேசியர் 6ல் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 10வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பலப்படுங்கள். நம்ம பலத்தில் நிற்க முடியாது. என்ன பண்ணோம்? யுத்தம் இருக்குது. யுத்தத்தில் நிற்கிறதுக்கு ஆண்டவர் நிற்க வச்சிருக்கிறாரு.
பலப்படுங்கள். அவனை தந்திரம் இழுத்திருக்க திராணி உள்ளவர் ஆகுங்கள். திராணி உள்ளவர் ஆகுறதுக்கு என்ன பண்ணுங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். சரிங்களா? தரித்து கொள்ளுங்கள். யுத்தம் உண்டு, கடைசி வரை நித்தம் உண்டு. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தம் நமக்கு உண்டு. என்ன பண்ணுங்க? தரித்து கொள்ளுங்கள். இப்போ வாசிங்க, அடுத்து வாசிங்க 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். சரி, அவைகளை நம்ம போராட்டம் மாம்சத்தோடு யுத்தம் கிடையாது. நமக்கு போராட்டம் அதிகாரங்களோடு, துறைத்தனங்களோடும், அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமடுத்த கிரியை செய்கிற பொல்லாதவின் சேனைகளிடம் நமக்கு யுத்தம் உண்டு. அவைகளை எதிர்த்து நிற்கும்படியாக சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் சர்வாயுத வர்க்கம் என்ன அப்படின்றது தான் ஒவ்வொன்றா பார்க்குறோம். அதுல நம்ம இப்போ 2 விஷயம் தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒன்று, சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அருகில கட்டினவர்களாய். சத்தியத்திலே நடக்கிற பெல்ட் சத்தியம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய ஒளியிலே நடப்பது, தேவனுடைய கிருபையில் நடப்பது, தேவனுடைய அன்பிலே நடப்பது. மறக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் சத்தியத்தில் நடக்குது. சத்தியம் ஏதோ சொன்னார் அப்படின்னு கூடாது. சரியா? சத்தியத்தில் நடக்கிற இதுதான் சத்தியத்தில் நடக்கும். ஓகே, சத்தியம் பெல்ட்டை நம்ம கட்டினவர்களாயும், அப்புறம் நீதி என்ன மார்க்கம். யார் நீதி? தேவநீதி. நம்ம நீதி என்னது? அழுக்கான கிச்சன் துணி. சரியா? அதை போட்டு நிற்க முடியாது. கீழ்ச்சி துணி போட்டு மார்க்கவசத்தை போட்டு நிற்கணும். அப்போ மார்க்கவசம் அப்படின்னா தேவநீதி. அது தேவனால் இயேசு கிறிஸ்துவால் உண்டாயிருக்கிற நீதியாக இருக்கிறது. விசுவாசிக்கிறது நம்ம எல்லாருக்கும் அதை தந்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை அவர் முழுவதும் நிறைவேற்ற அந்த நீதி நமக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த நீதி 2 வகையில் இருக்கிற நீதி. ஒன்று ஸ்தானத்தின் நீதி, இன்னொன்று நடைமுறை வாழ்க்கை நீதி. ஸ்தானத்தின் நீதி நம்ம இன்றைக்கு யாராக நாம் இருக்கிறோம் அவருடைய கிருபையினால, பிதாவை நம்ம பாராட்டின பிரதான அன்பினால, இயேசுவானவர் நமக்கு சிலுவையில் செய்திருக்கிற அந்த காரியத்தினால இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது ஸ்தானத்தின் நீதி. ஸ்தானம், என் ஸ்தானம் என்ன? நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இது நான் சம்பாதிச்சதில்லை, வேறு யாரும் எனக்கு கொடுத்ததில்லை. இது தேவனே எனக்கு செஞ்சுருக்கிற விஷயம். நான் ஸ்தானத்தின்படியாக நான் நீதி என்ன நீதியில் நிற்கிறேன்? தேவனுடைய பிள்ளை என்ற நீதியில் நிற்கிறேன். அப்போது அது பொசிஷனல் ரைசியஸ்னஸ், ப்ராக்டிக்கல் ரைசியஸ்னஸ். இது இந்த நீதி சொன்னேன். அப்போ நடைமுறை வாழ்க்கை நீதி, ஸ்தானத்தின் நீதி, நடைமுறை வாழ்க்கை நீதி என்ன? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளையை போல என்ன செய்ய வேண்டும்? நான் நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தான் என்ன செய்யணும்? அப்படி தான் நான் என்ன பண்ணணும்? நான் நிற்கணும். சரிங்களா? ஒரே ஒரு வாசனம் மற்ற சர்வாயுத வர்க்கங்கள்லாம் அடுத்த வாரம் தான். சரி, நான் ரஷ் பண்ண விரும்பல. ஏன்னா ஒவ்வொன்றும் நல்ல விஷயங்கள். சரிங்களா? இப்போ தேவன பொசிஷனல் ரைசன்ஸ் எவ்வளோ முக்கியத்துவமோ, ப்ராக்டிக்கல் ரைசன்ஸ் அவ்வளோ முக்கியத்துவம். எதுக்குன்னா பிசாசோட எடுத்து நிற்கிறதுக்கு. சொல்கிற வார்த்தை எல்லாம் கவனிங்க. பொசிஷனல் ரைசன்ஸ் ஸ்தானத்தின் நீதி எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு ஈக்குவலாக முக்கியமானது நடைமுறை வாழ்க்கை நீதி முக்கியமானது பிசாசோட எடுத்து நிற்கிறதுக்கு கிட்ட. சரியா? அதுக்கு ஒரு வசனம் மட்டும் வாசனை செய்ய முடிச்சுடுவோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்து வாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவங்களை விட்டு எதிர்த்து நின்று என்ன செய்வான்? ஓடி போவான். எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆமாம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகில் சொல்லுவோமா? அப்போ தேவன பிள்ளையாக இருக்கிறது தேவனை கீழ்ப்படிந்து, பொசிஷன் ரைசன்ஸ், ப்ராக்டிக்கல் ரைசன்ஸ், நடைமுறை வாழ்க்கையில் தேவனை கீழ்ப்படி, தேவ வார்த்தை கீழ்ப்படி, பரிசுத்தமாக இதில் பூர்ண பயத்தோடு சில தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்க. இந்த பக்கம் பிசாசு ஏற்றுனா அப்போ என்ன செய்வான்? அப்போ ஓடி போவான். அல்லேலூயா. ஆமாம், அப்போது 2 ரைசியஸ்னஸ். சரியா? 2 நீதின்னு சொல்லக்கூடாது. நீதியில், தேவ நீதியில் 2 காரியம். ஒன்று ஸ்தானத்து நீதி, நடைமுறை நீதி. சரிங்களா? 2மே முக்கியம். அப்போ அப்படி செஞ்சுட்டு பிசாசு ஏற்றுனா அப்போது அவங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அல்லேலூயா. சரி, எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். யாரோ சொல்கிறாங்க, சபையில் யார் மனம் திரும்பியிருக்காங்களோ இல்லையோ தெரில, பாஸ்டர் ரொம்ப மனம் திரும்பியிருக்கிறாரு. சரி, எல்மெண்ட் எல்மெண்ட் கண்களை மூடுமா? மூடி ஆண்டு இடத்துல போடு கேட்ட வார்த்தையின்படியாக நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. அதிகாரங்களோடும் துறைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதியோடு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. பிசாசுடைய தந்திரங்கள் ஏற்று நிற்க திராணிகளோடு ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய சர்வாயுத வர்க்கம் மொத்தம் நமக்கு உண்டு. அதில் சத்தியம் என்னும் கச்சை அறையில் கட்டினவர்களாகியும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் நாம் நிற்க வேண்டும்.
ஆண்டோட கிருபை கேட்பான். எல்லாம் கண்கள் மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வேத வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இந்த யுத்தத்தில் ஆண்டவரே, ஒரு நாள் ஒரு காலத்தில் நான் சாத்தானின் அதிகாரத்தில் இருந்தேன். ஆண்டவரே, தேவ கிருபையால் என்னை மீட்டெடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை மீட்டெடுத்து என்னை யுத்தத்தில் இருக்க வைத்திருக்கிறீரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்திருக்கிறீர், உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, என்னை மீட்டெடுத்திருக்க கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அதே போல் ஆண்டவரே, சத்தியத்தில் நான் வாழும்படியாக, சத்தியத்தில் நடக்கும்படியாக ஆண்டவரே, எப்போதும் தெய்வ ஒளியிலே நடக்க, எப்போதும் தெய்வ கிருபையிலே நடக்க, எப்போதும் தெய்வ அன்பில் நடக்க ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். சத்தியம் என்னும் கச்சையை நான் எப்போதும் அறையில் கட்டினவனாய் காணப்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் தந்திருக்கிற நீதி பெரியது ஆண்டவரே. சொல்லுவோமா, நடி சொல்லுவோமா? ஆனால் என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தப்பா, அதை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, விசுவாசம் உண்டாயிருக்கிற தேவ நீதி, கிருபையா நீர் எனக்கு தந்திருக்கிற தேவ நீதி, அது பெரியது ஆண்டவரே. அந்த நீதி என்ன மார்க்க அவசரத்தை நான் தரித்து கொண்டவரான் இருக்கிறேன் ஆண்டவரே. நீ அப்பா ஸ்தானத்து நீதி உடைய நான் நடைமுறை வாழ்க்கை நீதி எனக்கு தான் கற்பனை ஏற்பவராய் காணப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சோமனோமா. வல்ல பிதாவே, நன்றியுடன் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை நிறைக்கும் தயன் இருந்து வர பாதி நேரத்தில் குமாரனாக இயேசு நாமத்தில் வருகிறோம். கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொருவரும் வல்ல கருத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறவர்கள் கேட்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன். ஊழியக்காரர் சொல்லுகிறது போல ஆண்டவரே, மை சோதரிக்கிற கர்த்தாவே, நாங்கள் சத்தியத்தில் எப்போது நடக்கும்படி ஆண்டவரே, உடைய கர்த்தாவே ஒளியிலே நடக்க, உடைய கிருபையில் நடக்க, உடைய அன்பில் நடக்க ஒவ்வொருக்கும் தேவன் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். நீர் தந்திருக்கிற ஸ்தானத்தில் நீதியுடைய நாங்கள் ஆண்டவரே, நடைபெற வாழ்க்கை நீதியை உடையவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக, நடைபெற வாழ்க்கையில கர்த்தாவே பரிசுத்தமாக தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக உடைய வல்ல கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise Lord, praise Lord, praise Lord.